மக்களுடன் மனதின் குரல் பொதிகை தமிழ் தொலைக்காட்சியில் 125வது மாதத்தை எட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி. நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி. நமோ ஆப் மற்றும் சாரல் ஆப் மூலம் பிரதமரோடு பேசி மகிழும் அரிய வாய்ப்பை பெற்றிடுவீர். வி ரமேஷ், வழக்கறிஞர், மாவட்ட பொதுச் செயலாளர், மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அவங்க எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்துமா? இதுல சீமான் எல்லாம் கணக்குல எடுக்கவே இல்லை, ஆனா விஜய் எல்லாம் கணக்குல எடுத்திருக்காங்க. அவர் அங்கீகாரம் பெற்ற கட்சி சீமான், அதெல்லாம் ஏன் அதை தவிர்க்கிறாங்கன்னே தெரியல. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பை? இதுதான் ரிசல்ட்டா வருமா? முதல்ல இந்த கருத்து கணிப்புல எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னன்னா, 61% மக்கள் தமிழகத்துல தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அதிருப்தி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப அதிருப்தி இருக்குன்னா அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஆனா திருப்பி முதல்வர் தான் ஜெயிப்பாருன்றாங்க. இது ஒரு முரண். அவங்க மத்திய அரசு கணக்குல வச்சுட்டு எடுக்கிறாங்க. ஆமா, அதை சைனால இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் எடுத்துன்னு இங்க தமிழ்ல ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி மாத்தி விற்க பாக்குறாங்க. அது மோடிக்கு உண்டான தேர்தல் அப்படிதான் வந்திருக்கு. அதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுகவும் பாப்புலரா இருக்கு. சீமான் அவர்களுக்கு ஒரு அநீதி இழைக்கப்படுது. இந்த வட இந்தியால இருந்து வரக்கூடிய இந்த சர்வே சென்சஸ் எல்லாத்துலயுமே நீங்க அவரை முதலமைச்சர் ஆக்குங்க, இல்ல அவரு கூட எம்எல்ஏ ஆகும், தோத்து போட்டோம், அது அவர் விஷயம், அவர் பிரச்சனை. 15 வருஷமா அரசியல் பண்ணி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கல, அது அவரோட பிரச்சனை. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு எந்த விதமான அங்கீகாரமோ இல்லை தனக்கு ஒரு முதல்வர் வேட்பாளரோ, அதாவது பிரதமர் வேட்பாளர் கூட இல்லாதப்போ முன்னிறுத்தி அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வாங்க. எதனா ஒரு ஊழலை விஜய் அவர்களோ விஜய் சார்ந்த கட்சியில எதனா வழக்காடு மன்றத்தில் போயிட்டு இதில் இவர் ஊழல் பண்ணியிருக்காங்க, இதை நான் எதிர்க்கிறேன். மேலோட்டா நான் எதிர்க்கிறேன். எனக்கு என்னமோ அவர் கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு பி டீம் மேலே தான் பார்க்குறேன். பிஜேபி மோடி அப்படின்ற அந்த ஒத்த விஷயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அதையே திருப்பி சொல்லி எல்லா தேர்தலையும் அப்படி பார்க்குறாங்க. 7% மேக்சிமம் த்ரெஷோல்டுங்க. அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா 7%, வித்தியாசம் 3%. இந்த 3%ல ஆட்சி மாறாமல் போயிடும், வேற யாரும் எடுத்துட்டு போகலாம். ஆனால் இது 7% நீங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா, இந்த 7%க்கு மக்கள் கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன? விஜயகாந்த் இதை விட ரொம்ப இரும்பு மனிதர். ஏன் அப்படின்னா, அரசியல்வாதிகள் நீ சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாரையும் புராண்டி விட்டுட்டீங்க. இனிமேல்ட்டு திமுக தாக்கும், பிஜேபி தாக்கும், அதிமுக தாக்கும், அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தாக்கும். சீமான் ஆல்ரெடி லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் மேலே அண்ணன் தான் இருக்கிறாரு. விஜய் டிவி ஒரு ஜோக் அடிச்சாரு பாருங்க. அவர் தான் அண்ணன் தான் சொல்லிட்டாரு, எனக்கு தூக்கம் போச்சுரா, இனிமேல் யாரையும் உங்களுக்கு தூங்க விட மாட்டேன் அப்படின்றாரு. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாரங்களோடமே கேட்போம். வணக்கம் கோட்டீஸ்வரன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கும் சார். சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு ஒரு விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கிறது சார். அதாவது நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி அவங்க எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் பேர்கிட்ட தான் எடுத்திருக்காங்க. இந்தியா முழுக்க எடுத்ததுல 2 லட்சம் பேர்ல மீண்டும் மோடி தான் வருவாரு, என்டிஏ கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் திமுக இந்தியா கூட்டணி, அவங்க ஒரு இந்தியா கூட்டணி இங்க அதை வைத்து சொல்றாங்க. அது சட்டமன்ற தேர்தலுக்கு பொருந்துமா? இதுல சீமான் எல்லாம் கணக்குல எடுக்கவே இல்லை, ஆனா விஜய் எல்லாம் கணக்குல எடுத்திருக்காங்க. அவர் அங்கீகாரம் பெற்ற கட்சி சீமான், அதெல்லாம் ஏன் அதை தவிர்க்கிறாங்கன்னே தெரியல. இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க இந்த சி ஓட்டர் கருத்து கணிப்பை? இதுதான் ரிசல்ட்டா வருமா? முதல்ல அதுவும் நாடாளுமன்ற தேர்தலை மையப்படுத்தி எடுக்கிற கருத்து கணிப்பு இப்ப என்னத்துக்கு அவசியமாகிறது? ஏன்னா இப்பதான் 11 வருஷம் தான் முடிச்சிருக்காரு மோடி, இன்னும் 3 வருஷம் 4 வருஷம் இருக்கு. ஆனாலும் இந்த கருத்து கணிப்பு எதற்கு பொருத்தமா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கருத்து கணிப்பு ஒரு சில நேரத்தில் நடக்குதுங்க, கருத்து திணிப்பும் ஒரு சில நேரத்தில் நடக்குது. அதை நான் பார்க்குற மக்களுக்கு விட்டுறேன். இப்போ என்னை பொறுத்தவரைலாம் அந்த கருத்து கணிப்பில் நீங்கள் கேட்ட அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. பிரதமர் வேட்பாளருக்குன்னு மூட் ஆஃப் த நேஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதை கணக்கிடும்போது முதல்வர் வேட்பாளர் யார் அப்படின்ற அது ஒரு துணை கேள்வியாக வைக்கிறாங்க. அப்போ துணை கேள்வியாக வைக்கும்போது இன்றைக்கி பேசு பொருளாக இருக்கிறது என்னன்னா, பொதுவாக அல்ல திமுக ஒரு ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறாங்க. எதில் அப்படின்னா, அதிமுக பிளவுபட்டு அதிமுக வீக்காக இருக்குது அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை அவங்க எல்லா இடத்துலையும் கொண்டு செலுத்திருக்காங்க. அடிப்படையில் என்னென்னா, மக்கள் கோவப்படுறாங்க,
இல்லை மக்கள் இந்த ஆட்சி வேணான்ற முடிவுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து பிளவுபட்டிருக்கா தனியாக இருக்கான்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு தேவை அவங்களோட கோவத்தை காட்டுறதுக்கு ஒரு சின்னம். அந்த சின்னமாக இருக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டலை. அந்த ரெட்டலைக்கு அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்னா அப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் பிரச்சனையோ இல்லை வந்து இபிஎஸ் அவர்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனையோ இல்லை டிடிவி தினகரன் சசிகலா அவர்கள் அந்த பிரச்சனை வராது. இன்றைக்கி காலைல கூட சசிகலா அவர்கள் வந்து ஒரு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்குறாங்க, கரெக்டாக டைமிங் பார்த்து விட்ருக்குறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இயக்கம் ஒன்றா இருந்தால் வெற்றி பெறுறது சுலபம், கண்டிப்பாக வெற்றி இருக்குது, திமுக வந்து நம்ம வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒன்று சேர்ந்தால் அதனால் கண்டிப்பாக பலம் தான், அதனால் அதில் வந்து மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் பிரிஞ்சிருக்கிறதுனால நாங்கள் தான் திருப்பி ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு சொல்கிற அந்த பிரச்சாரம் இருக்குது பார்த்தீங்களா திமுக சைடில், அது வந்து ஒரு அதீத நம்பிக்கையின் வெளிப்பாடாக வருதான்னு நான் புரிஞ்சுக்கிறேன் ஒரு பத்திரிகையாளர். என்னென்னா, எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் நம்ம அன்றைக்கும் நான் சொன்னேன் ஆட்சி சரியில்லைன்னு, இன்றைக்கும் நான் சொல்லுவேன் ஒரு பத்திரிகையாளர்னா ஆட்சி சரியில்லைன்னு. என்ன பத்திரிகையாளர் அன்றைக்கி ஆட்சி சரியில்லை இப்போவும் ஆட்சி சரியில்லை, கட்சிகள் மாறி இருக்குது, பட் மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த அன்றாட கருத்துக்கள் அன்றாட பிரச்சனைகள், போராட்டம் நடக்காமலாம் இருக்குது. இன்றைக்கி தமிழகத்தில் நிறைய போராட்டங்கள் நடக்குது, அங்கங்கே பிரச்சனை இருக்குது. எல்லாரும் நான் கரண்ட் பில்லு ரொம்ப சந்தோஷமாக கட்டுறாங்க, சொத்து வரி தண்ணி வரியெல்லாம் ஏறி இருக்குது. இப்போ இந்த பிரச்சனையெல்லாம் கடந்து போயிட்டு திருப்பியும் திமுக வருது, திருப்பியும் பாஜக வருது அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இப்போ இந்த கருத்து கணிப்பில் எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் என்னென்னா, 61% மக்கள் தமிழகத்தில் வந்து தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது அதிருப்தி இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அதிருப்தி இருக்குன்னா அது ஆட்சி மாற்றத்துக்கு வழிவகுக்கும். ஆனால் திருப்பி முதல்வர் தான் ஜெயிப்பாருன்றாங்க. இது ஒரு முரண். 61% ஜனத்தொகை மக்கள் வந்து அதிருப்தியில் இருக்கிறாங்க. சரி ரைட்டு, அந்த அதிருப்தி எல்லாமே வந்து பிரிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒருவேளை விஜய்க்கு போகுது, அண்ணா திமுகவுக்கு போகுது, சீமானுக்கு போகுது அப்படின்னா அப்போது திமுக திருப்பி ஆட்சி வர்றதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. பட் அதை விளக்கமாக சொல்லணும், அது தவறி இருக்காங்க. ரெண்டாவது முரண் அதில் இருக்குன்றது பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணன் சீமான் அவர்களுக்கு வந்து ஒரு அநீதி இழைக்கப்படுகிறது. எதுக்கு? இந்த வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய இந்த சர்வே சென்சஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் அவரை முதலமைச்சர் ஆக்குங்க, இல்லை அவரு கூட எம்எல்ஏ ஆகாமல் தோற்று போட்டோம், அது அவர் விஷயம், அவர் பிரச்சனை. 15 வருஷமாக அரசியல் பண்ணி ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்கலை, அது அவரோட பிரச்சனை. ஆனால் பாராளுமன்ற தேர்தலில் தனக்கு எந்த விதமான அங்கீகாரமோ இல்லை தனக்கு ஒரு முதல்வர் வேட்பாளரோ அதாவது பிரதமர் வேட்பாளர் கூட இல்லாதப்போ முன்னிறுத்தி அந்த கட்சிக்கு அங்கீகாரம் வாங்கினார். நம்ம கூட வந்தப்போ அதை பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அந்த அங்கீகாரம் வாங்கி அந்த 8 விழுக்காடு வாங்கியிருக்காரு. அந்த 8% என்னதான் மரியாதை இருக்குது? அது வந்து உடனே வரலையா, அது ஒரு நம்பர் தானே. 8%ன்றது விஜயகாந்த் அவர்கள் ஒரு காலத்தில் கஷ்டப்பட்டு வாங்கினது. அதுக்கப்புறம் அதை படிப்படியாக எடுத்துகிட்டு போய் எதிர்கட்சி தலைவர் அவர்களும் வந்தார். அப்போ அந்த 8% இந்த மாதிரி காட்சி ஊடகங்களையோ இந்த கணக்குலலாம் வந்து அது கணக்கில் எடுக்க மாட்டாங்க. தேர்தலே நிற்காத விஜயை, ஒரு சட்டமன்ற இடைத்தேர்தல் வந்தால் அதில் கருத்து சொல்லாத விஜய் அவர்களை, பாராளுமன்ற தேர்தல் வந்த பொழுது பிரதமர் மோடியை எதிர்க்காத, விமர்சிக்காத, அதை பற்றி எதுவுமே கண்டுக்காத, அப்போ அவர் கட்சி தொடங்குற அந்த பேசுபொருள் இருந்துச்சு, அப்போவுமே எதுவுமே சொல்லாத விஜய் அவர்கள் தொடங்கிட்டார். கரெக்ட், கட்சி தொடங்கிட்டவரை அன்னைக்கு எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த விஜய் அவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த முதல்வருன்றாங்க. இன்னொரு கருத்து கணிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா 105 சீட்டு வந்து விஜய் அவர்கள் வருவாருன்றாங்க. எனக்கு ஒரு பத்திரிகையாளராக இவர்களை வந்து என்னன்னு சொல்கிறதுன்னு எனக்கு புரியல. ஒரு சட்டமன்ற தொகுதி ஜெயிக்கணும்னா 2.25 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வாக்கு இருக்கும். 2.5 லட்சத்துலேருந்து 3-4 லட்சம் இருக்கிற தொகுதிகள் இருக்குது. நீங்கள் ஆவரேஜாக எடுத்திங்கன்னா 2.25 வச்சுக்கலாம். அதில் வந்து ஒரு 2 லட்சம் தொகுதி வாக்காளர்களோ இல்லை 180 போலிங் ஆகும். குறைஞ்சது நீங்கள் 85,000லேருந்து 1 லட்சம் ஓட்டு வாங்கணும். அந்த 85,000 1 லட்சம் ஓட்டை வாங்குறதுக்கு விஜய் நிற்கிற இடத்துல ஜெயிச்சு எம்எல்ஏ ஆயிடுவார். மற்ற எம்எல்ஏ அவர் வேட்பாளர் போடுறாருன்னா அவங்களுக்குன்னு கொஞ்சம் சொந்த செல்வாக்கு, கொஞ்சம் வசீகரம், வாக்காளர்கள் ஜெயிக்கிறதுக்கு சொல்கிறேன். இவ்வளோ விஷயம் இருக்குது. எத்தனை வேட்பாளர்கள் அந்த கட்சியில் இன்றைக்கி இருக்கிறாங்க? இல்லை, எல்லாமே விஜய்னு அவரே சொல்கிறாருல்ல அந்த மாநாட்டில். இப்போது ஒரு விஷயம் சொல்கிறேங்க, எல்லாமே விஜய். கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நான் வரேன். நல்ல கேள்வி கேட்டீங்க. வருஷத்துக்கு 2 படம் விஜய் இது வந்ததுன்னா நல்லா ஓடும். சரி, வாரம் படம் வந்தால் விஜய் படம் இதே மாதிரி எல்லா படமும் 500 கோடி 600 கோடி வசூலாகுமா? ஏன்னா அந்த தனித்தன்மை போகுது, அந்த எக்ஸ்க்ளூசிவிட்டி போயிடுது. விஜய் அவர்களை 6 மாதத்துக்கு பார்க்கும்போது ஒரு 6 வாரம் நம்பிக்கை நட்சத்திரம் பிடிக்குது. அவர் நடந்தா ஸ்டைலு, திருமணா ஸ்டைலு, டைலாகு, டான்ஸு சூப்பராக ஆடுவார், சைட்டு ஸ்டண்ட்டு எல்லாமே நல்லாயிருக்கும். அவரே வாரம் படம் வருது, அப்போ அதே வசீகரம் இருக்குமா? மதிப்பு குறையும் தான். மதிப்பு குறையும் இல்லை, காணாமல் போகும். அவ்வளோ பணம் கொடுத்து எடுக்கவும் முடியாது, அத்தனை அளவுக்கு படம். மாதத்துக்கு ஒரு படம் விட்டாலுமே முடிஞ்சது கதை. அப்படி இருக்கும்போது 214 தொகுதியிலையும் போய் நிற்கும் போது விஜய் ஒரு தொகுதியில் நிற்பார். அந்த தொகுதியில் போடலாம், எல்லா தொகுதியிலும் விஜய்னா அப்போ எனக்கு இங்கே விஜயபாஸ்கர் தான் நல்லது கெட்டதுக்கு வராரு,
எனக்கு நேரு தான் நல்லது கெட்டதுக்கு வராரு, எந்த சாவுனாலும் காது குத்துனாலும் கோயில் திருவிழானாலும் கருமாதினாலும் ஈவா வேலு தான் அவர் சார்ந்தவங்க தான் முன்னே இருந்து பண்ணுறாங்க. தொண்டாமுத்தூரில் அங்கே போனால் கோயம்புத்தூரில் எஸ்பி வேலுமணி தான் எல்லாத்தையும் பார்க்குறாரு. இவர்கள்லாம் வந்து நான் நல்லவங்க கெட்டவங்கன்னு போல, இவங்கெல்லாம் அரசியல்வாதிங்க. அப்போ அந்த ஆளுமைகள் எந்த இதுக்கு வந்து அவங்க செலவு பண்ணுறாங்க பணம், எதுக்கு மக்கள் செலவு பண்ணுறாங்க? அவங்களுக்கு என்ன வேண்டுதல்லா? மாரியம்மன் கோயிலுக்கு வந்து இல்லை நான் இவங்களுக்கெல்லாம் செலவு பண்ணோம், நான் வந்து போன ஜென்மத்தில் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்குறேன் பஞ்சூரி சாமிக்கு, என்னோட சொத்தெல்லாம் வந்து மக்களுக்கு நான் எழுதி வைக்கணும், செலவு பண்ணணும் அப்படின்னு எதனா வாக்குறுதி கொடுத்துருக்காங்களா? ஏன் பண்ணுறாங்க? ஓட்டு தான், ஓட்டுக்கு தானே பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 80 தொகுதி இருக்குது தமிழகத்தில், திமுக அண்ணா திமுக கிட்ட. இதில் வந்து முன்னாள் அமைச்சர்கள், இன்னார் அமைச்சர்கள், முக்கியமான சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி தலைவர்கள், அந்த 80 தொகுதியை நீங்கள் எப்படி இது பண்ண போறீங்க? உங்களோட 80 தொகுதி ஃபிக்ஸ்டா இருக்கு, அவங்களே ஜெயிச்சிருவாங்க, அவங்களே ஜெயிப்பாங்க. 234 தொகுதி 80 தொகுதி டைட்டா இருக்கும். உதாரணத்துக்கு அவினாஷ் எடுத்துக்கங்க, முன்னாள் சபாநாயகர் பி தனபால் இருக்காரு, பட்டியலினத்தை சார்ந்தவர். அங்க நீங்க எடுத்துட்டு போய் இன்னொரு கேண்டிடேட்டை போடுறது கஷ்டம், அவருக்கு செல்வாக்கு இருக்கும். இப்ப நேரு எடுத்துக்கங்க, திருச்சியில அவர் கோல் வச்சு இருக்கிறார், அந்த இடத்துல போய் நீங்க யாரை போடுவாங்க? விராலிமலையில விஜயபாஸ்கர், காமராஜ் நன்னிலத்தில் இருக்கிறாரு. அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்துல இருக்கிறாங்க. அது வந்து திருத்துறைப்பூண்டியில கம்யூனிஸ்ட் கோட்டை, கீழ்வேலூர்ல விஜய் பார்ட்டி என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சோசியல் மீடியாவில் இது ஏதோ கிண்டலுக்காக நான் சொல்ல, அவங்க வந்து ரொம்ப ஆர்வ மிகுதியிலையும் அதே போல அவங்க பெரிய பெரிய உற்சாகத்திலையும் பெரிய பலத்திலையும் இருப்பது போல. நேற்றுக்கு ஒரு பதிவு பார்க்குற, ஐயா ஸ்டாலின் நிற்கக்கூடிய கொளத்தூர் தொகுதியில புஷி ஆனந்த் நிற்க போறாரு, அங்கிருந்தே தொடங்குது வெற்றின்னு ஒருத்தர் எழுதுறாரு. அது கிண்டலுக்காக எழுதுன மாதிரி எனக்கு தெரியல. இல்லைங்க, ஆனா அது எப்படி இவ்வளவு பெரிய நம்பிக்கையில இருக்காங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. அரசியல் புரிதல் இல்லாதவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. இப்போ அதை 2000 பேர் லைக் பண்ணி வச்சிருக்காங்க சார். இல்லைங்க, அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தலைவருக்கு தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் வந்து நான் கூட மதுரையில் நிற்க போறாருன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு பத்திரிகையாளர் அந்த பேசு பொருள் இருந்துச்சு ஒரு 2 மாசமாவே. நீங்கள் இப்போ மதுரையை எடுத்துக்கோங்க, மதுரையில் விஜய் எங்கே நிற்க போறார்? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதிர்த்து நிற்பாரா? இல்லை மூர்த்தி அவர்கள் 50,000 ஓட்டில் ஜெயிச்சார் போன வாட்டி. செல்வந்தர் பணம் பயங்கரமாக 10 செய்யும் மூர்த்தி அவர்கள் கிட்ட, இன்னைக்கு குற்றச்சாட்டுக்கெல்லாம் ஆளாக இருக்கிறாரு, அவர் எதிர்த்து நிற்க போறாரா? இல்லை ராஜன் செல்லப்பா அவர் எதிர்த்து நிற்க போறாரா? இல்லை தெரு தெருவாக போய் வணக்கம் போட்டு அழுது எழுதி எப்படின்னா ஜெயிக்கக்கூடிய அண்ணன் செல்லூராஜ் எதிர்த்து நிற்க போறாரா? இல்லை ஆர்பி உதயகுமார் சாதி ரீதியாக தன்னோட வாக்குகளை கணிசப்படுத்தக்கூடிய ஆர்பி உதயகுமார் எதிர்த்து நிற்க போறாரா? இல்லை தளபதி கோ தளபதி? நான் சொன்னது யாருமே வந்து சாதாரண வேட்பாளர்கள் கிடையாது. மதுரை ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொன்னேன். அதான் நீங்க சொன்ன அந்த 80 தொகுதியில இதெல்லாம் கூட வரும். அதே மாதிரி இப்போ நீங்கள் திண்டிவனத்தில் போய் ரைட்டுங்களா, ஐயா மருத்துவர் ராமதாஸ் உடம்பு சரியில்லை, திண்டிவனத்தில் அவர் பிரச்சாரம் பண்ணால் அதோட எழுச்சி என்ன? விழுப்புரத்தில் அவரோட எழுச்சி என்ன? இல்லை சிவி சண்முகம் யார்கிட்ட தோக்குறாரு? பொன்முடிக்கிட்டையோ லக்ஷ்மணன் போன்றவர்கள்கிட்ட தோத்துருக்கிறாரு. இப்போ திருப்பி வந்து வரும்போது அவங்கவங்க தொகுதியை தக்க வைக்கிறதுக்கே தண்ணி குடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு விஜய் வந்து 214 தொகுதியில் போட்டு 105 ஜெயிச்சிருவேன், நாங்கள் ஆட்சி பிடிப்போன்றது இது என்ன கண்கட்டி விதையா இருக்குல்ல? நான் என்ன சொல்றேன்னாங்க, எத்தனை நாள் ஆச்சு ஒரு மாநாடு முடிச்சு? கிட்டத்தட்ட ஒரு 9 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆக போகுது வச்சுக்கோங்க ரைட்டுங்களா. நடுவில் பக்கத்தை காண மாதிரி இப்போ எங்கே இருக்கிறாரு விஜய்? மக்கள் பிரச்சனை இந்த 10 நாளில் எதனா பேசினாரா? இல்லை ராகுல் காந்தி ஓட்டு திருடு போயின்னு பேசியிருக்கிறாரு, அதில் எதனா ரியாக்ட் பண்ணுறாரா? இல்லை இந்த ஓட்டர் ஒப்பீனியன் இதெல்லாம் கூட வேணாங்க. இன்னைக்கு மூப்பனார் அவர்களோட நினைவு நாள். நீங்கள் சொல்லுங்கள், மூப்பனார் வந்து இன்னைக்கு ஐயா ஜி.கே. வாசனுக்கு பெரிய பேர் புகழ் இல்லைங்க, அவர் அரசியல் வாரிசுக்கு. ஆனால் மூப்பனாருக்கு பேர் புகழ் இருந்ததா? இருந்தது. இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க? இல்லை எதனா ஒரு அதாவது வெறும் பெரியார் அம்பேத்கர் ஒண்டி அவங்களுக்கு ஒண்டி பேசிட்டு கூட ஒரு 3 நல்ல தலைவர்களை சேர்த்துக்கொண்டு அதுக்கப்புறம் அந்த மாநாடுல வந்து எம்ஜிஆர் படமோ கேப்டன் படமோ வச்சுட்டா இதோட முடிஞ்சிருமா? இந்த அரசியல் தான் பண்றாங்க. இதுக்கு எவ்வளவு வாக்கு கிடைக்கும்? ஆலோசனை கூட்டம் எல்லாம் போடுறாரா சார் அடுத்து பயணத்துக்கு? இங்க வந்து மக்களுக்கு அன்றாட பிரச்சனை இருக்கு சார். நீங்க கிராமத்துல போய் பாத்தீங்கன்னா வேலை வாய்ப்பு ஒரு பெரிய பிரச்சனை. டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதின மாணவர்கள் நீங்க போய் கேளுங்க, யாருன்னா கேட்டு சந்தோஷமா எழுதிங்களா தேர்வு, ரிசல்ட் எங்கன்னு கேளுங்க. தேர்வு எழுதிட்டு வேலை கிடைக்காம உட்காந்துட்டு இருக்காங்க. துப்புரவு தொழிலாளிக்கு பெருக்கின வேலையை உறுதி செய்ய முடியாத அளவுக்கு இருக்குது அரசாங்கம். அதில் ஏகப்பட்ட பிரச்சனை இங்கே பார்த்தோம். ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு அரசு ஊழியர்கள்லாம் பிரச்சனை கோவத்தில் இருக்கிறாங்க. அதில் சில பேர் வந்து போராட்டமே பண்ணுறாங்க, ஆசிரியர்கள்லாம் தற்காலிகமாக இருக்கிறவங்க. அதே மாதிரி அரசாங்க உத்தியோகத்தில் சுகாதாரத்துறையில் பர்மனெண்ட் பண்ணுறேன்னாங்க, அது ஒரு சிலர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நர்ஸ் எல்லாம் எங்களுக்கு இன்னும் பெனிஃபிட்ஸ் வரணும். போக்குவரத்து தொழிலாளி பிரச்சனை கேட்கவே வேணாம். பஸ்ஸு வெயிலில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா உடம்பு விடம்லாம் கதை கதை கதைன்னு ஆகிடும். அந்த டிரைவரோட அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்பயுமே போக்குவரத்து கவர்மெண்ட் ஆஃபீஸரை திட்டுறோம், லஞ்சம் வாங்குறவங்க ஒரு சைடு, அவங்க மீது எனக்கு கரிசனம் கிடையாது. பட் கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க இன்னைக்கு அதிருப்தியில் இருக்காங்க. இதை பற்றி எதனா புரிதல் அவருக்கு இருக்குமா? சரி, இந்த சைடு வாங்க,
ஒரு வீடு கட்ட முடியுமா இன்றைக்கி ஒருத்தரால் 600 ஸ்கொயர் ஃபீட்டில் இல்லை ஒரு 800 ஸ்கொயர் ஃபீட்டில் யாருன்னா ஒரு சாமானியனால வீடு கட்ட முடியுமா? ஒரு மூட்டை ஜல்லி என்ன விலை, ஒரு லோடு ஜல்லி என்ன விலை, ஆற்று மணல் கிடைக்குதா கிடைக்கலையா? அதாவது தமிழகத்தில் இருக்கவங்களுக்கு ஆற்று மணல் கிடைக்கலைங்க, ஆனால் கேரளாவுக்கு ஸ்மகிள் பண்ணி போகுது. போன வாரம் கூட ஒருத்தரை வந்து கொலை முயற்சி பண்ணியிருக்காங்க, போட்டு தள்ளிட்டாங்க. அதே மாதிரி இங்கே புதுக்கோட்டையில் ஒருத்தர் ஆற்று மணல் திருடுறாரு, அவர் வந்து பிரச்சனைன்னு சொல்லிட்டு அவரையும் கொண்டுட்டாங்க. இப்போ கனிம வளத்தை சுரண்டி மற்ற மாநிலத்துக்கு ஏற்றுமதி ஆகுது. சரி, கனிம மலை தான் போகுதுன்னா 3 நாளைக்கு முன்னாடி தாம்பரத்தில் 3600 கிலோ ரேஷன் அரிசி பிடிச்சாங்க, பதுக்கல். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை தானே, மக்களுக்கு போக வேண்டியது தானே. வெளியில் பதுக்கலாவது இல்லை ஊழலாவது ஏதோ ஒன்றாவது. இதில் எதனா ஒரு விஷயத்தில் ஆணித்தனமாக ஆதாரமாக எதனா பேசுகிறாரு. சரி, இன்னும் ஒரு படி மேலே போய் எதனா ஒரு ஊழலை விஜய் அவர்களோ விஜய் சார்ந்த கட்சியில் எதனா வழக்காடு மன்றத்தில் போயிட்டு இதில் இவர் ஊழல் பண்ணியிருக்காங்க, இதை நான் எதிர்க்கிறேன், சும்மா மேலோட்டாக வந்து நான் எதிர்க்கிறேன். எனக்கு என்னமோ அவர் வந்து கிட்டத்தட்ட டிஎம்கேக்கு பி டீம் மேலே தான் பார்க்குறாரு. அப்படிதான் இப்படி ஒரு சந்தேகம் இல்லை சந்தேகம் இல்லைங்க. நீங்கள் ஒரே நேரத்தில் எல்லாரையும் எதிர்ப்புன்றது வந்து ட்ரம்ப் சொல்கிற மாதிரி இருக்குது. அவர் தான் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருப்பார். டொனால்ட் ட்ரம்ப் பாருங்க, எல்லா நாடுகளையும் எதுக்குறது. உனக்கு 30% வரி, உனக்கு 50% வரி. இப்போ அமெரிக்காவில் வாழைப்பழம் வாங்கி சாப்பிட முடியல, நிலவரம் அதான். அங்கே வாழைப்பழத்துக்கு வரி அதிகமாயிட்டு மக்கள் வாங்க முடியல. இப்போ துணிமணியெல்லாம் வரி ஏற்றிருக்கீங்க. இந்தியாவில் பொருளும் தரமாக இருக்கும், விலையும் ஓரளவுக்கு மலிவாக இருக்கும்ன்றதுனால நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ விலைவாசியெல்லாம் ஏறிடும். பனியன் ஜெட்டி, டவலு, பெட்ஷீட் எல்லாம் ஏற போது பாருங்க அங்கே வேலை. அதோட பிரச்சனை தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரு ட்ரம்ப். அதே மாதிரி தான் இவரும் திமுக எதிரி, அதிமுக எதிரி, பிஜேபி எதிரி, நாம் தமிழர் கட்சி எதிரி. சரி, இதெல்லாம் ரைட்டு. இப்போ அரசியல் கட்சி உங்கள் ரசிகர்களுக்கு ரஜினி சாரோட என்ன பிரச்சனை? அது ஒரு பார்ட் சார், அது தனி சார். கரெக்டா வரீங்க. நான் ஒரு பகுதி அது. அதாவது இந்த சி ஓட்டர் இவ்வளவு வருதுன்றாங்கல்ல, அவரோட எண்ணோட்டம் என்னன்றது நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, அவர் இன்னைக்கு அரசியல் இல்லை, இது வேணான்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிட்டார். ரைட்டா? இந்த பக்கமே வர்றதில்ல. கட்சி தொடங்கும் போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போய் பார்த்து, நான் இதே ரஜினி அவர்களே 1000 விமர்சனம் வச்சிருவேன். இப்போ அரசியலுக்கு வந்தால் விமர்சனம் பண்ணுவேன். என் வேலை. இவங்களுக்கு சொம்பு தூக்குறதுக்கோ முட்டு கொடுக்கறதுக்கோ நம்ம பத்திரிகை தொழிலுக்கு வரல. ஆளுங்கட்சி, எதிர்கட்சி, இந்த கட்சி. இப்போ ரஜினிகாந்த் அவர்களை விஜய் வந்து வீட்டில் போய்ட்டு, அண்ணா இந்த மாதிரி இல்லை சார், கட்சி தொடங்குறேன், உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு வேணும், நீங்கள் பண்ணலை, நான் பண்ணுறேன், எனக்கு வாழ்த்து சொல்லுங்கள் அப்படின்னா, ரஜினி நான் வீட்டுக்கு வராத, வெளில போ அப்படியே சொல்ல போகிறார்? சொல்ல மாட்டார். வாழ்த்து சொல்லி விஜய் வந்தார், தம்பி நல்லா வரட்டும், மனசார வாழ்த்திருப்பார். கமல் போனேனாலும் சரி, நம்ம தான் ராஜ்யசபாவோட போயிட்டோம், கட்சியை திரும்பி திமுகவில் வச்சிட்டோம், அந்த 5.8% ஓட்டு வாங்கினா அது இனிமேல்ட்டு இருக்காது, அது கரைஞ்சிருச்சு. ரைட்டுங்களா? எப்படி அதிமுக இல்லைன்றீங்களா? எங்கே இருக்கு? ஏங்க இதுக்காக ரிமோட் எடுத்து டிவி எல்லாம் ஓடிச்சிங்க மாற்றம். இதை விஜய் சொன்னதுன்னு அவரும் சொன்னாரு. ஒரு 3-4 சீட்டு கண்டிப்பா வாங்கிடுவாங்க இல்ல இப்போ. சரி, இப்போ வாங்கட்டும், வாங்கி சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால் நல்லது, அந்த கட்சிக்கு நல்லது, அதை வந்து மாற்று கருத்து கிடையாது. விஜய் அவர்கள் போய் கமலை பார்த்து வீட்டில், ஆனால் இந்த மாதிரி கட்சி தொடங்குறேன், நீங்கள் வந்து நடிப்பில் எனக்கு வந்து நிறைய விஷயம் உங்களை பார்த்து கற்றுக்கணும், அரசியலில் நீங்கள் இருக்கீங்க, உங்களோட வாழ்த்து வேணும். இந்த சத்யராஜை பார்த்து இந்த மாதிரி ஒரு 4 முன்னணிகளை பார்த்துட்டு ஒரு வாழ்த்து பெற்றிருந்தா இந்த ரசிகர்கள்லாம் இன்னைக்கு விஜய் பின்னாடி நிற்பாங்களா? அதை விட்டு நான் பீக்கில் இருக்கும்போதே வந்தேன். அப்போ என்ன சொல்கிறீங்க? ரஜினியும் கமலையும் கிண்டல் பண்ணுறீங்க. அதை தானே உங்கள் பொருள். நீங்கள் பண்ணுறது பத்தாமல் உங்கள் கூட இருக்கிற ரசிகர்கள் என்ன பண்ணுறாங்க? ரஜினி படம் இப்போ ரிலீஸ் ஆனப்போ கூலி அப்போ போயிட்டு லியோ மாதிரி இல்லை அப்படின்னோன்னா, அங்கே இருக்கிறவங்க ரஜினி எல்லாம் அண்ணன் சீமான் பாஷையில் இது பண்ணி தியேட்டரை விட்டு வெளில போ, படம் ஓடல, உனக்கு தெரியுமா, நீ பாத்தியா? சார், இது வந்து ஒரு நிகழ்வு, லீடர்ஷிப் குவாலிட்டிக்கு நான் சொல்றேன். சி ஓட்டர் வரைக்கும் சீமானை எல்லாம் தவிர்த்து விட்டு விஜய சொல்றாங்கன்னா, விஜய்க்கு ஒரு பெரிய மாசு. ஒரு வெளிப்படையா ஒரு உண்மையை சொல்றாங்க, நம்பரை வந்து ஏமாத்தி ஃபட்ஜ் பண்ற வேலை நிறைய நடக்குது. நீங்க சொல்லுங்க, ஒரு ஆட்சி, அதாவது 60% மக்கள் எதிர்ப்புல இருக்கிறான்றாங்க, ஆனா திருப்பி அவங்க தான் வருவாங்கன்றாங்க. ரைட்டு. அட் த சேம் டைம் அதிமுகவுக்கு ஒரு 10 சீட்டு கூட கிடைக்குதுன்றாங்க. என்றைக்குமே இந்த மாதிரி இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, தொங்கு சட்டமன்றம்லாம் சொல்கிறாங்க. நான் சொல்கிறேன், யார் வேணால் முதலமைச்சர் வரட்டும், தொங்கு சட்டமன்றம்லாம் தமிழகத்தில் வாய்ப்பே கிடையாது. மக்கள் வந்து ரொம்ப தெளிவான மக்கள். நம்ம மக்கள் அரசியலை நமக்கு சொல்லி தருவாங்க. நீங்கள் போய் கேளுங்க. ஏன்னா நான் நிறைய இடத்துல இப்போ போகிறேன், சட்டமன்ற தொகுதியெலாம் போயிட்டு மக்கள்கிட்ட கேட்கும்போது ஒரு அரசியலை பற்றி கேள்வி கேட்டால் ஒன்று முறைக்கிறாங்க, இல்லை மட்டமாக என்ன பார்க்குறாங்க. அது என் மேலே இருக்கிற கோவம் இல்லை, அரசியல்வாதி தன்மையினால இருக்கிற கோவம். சரிங்களா? அந்த கோவம் இருக்கு. அந்த கோவம் அப்படியே விஜய்க்கு போட்டுருவாங்களா? எப்படி புரிஞ்சுக்கிறது? ஏன்னா விஜய் என்ன செஞ்ச ஃபர்ஸ்ட், சரி வந்தா செய்வார். சரி, ஃபர்ஸ்ட் நீ களத்துக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுங்க, மக்கள் பிரச்சனை இருக்கிறத போய் பார்க்கலாம். இல்லை பரந்தூர் சொன்னாரா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன அப்டேட்? பரந்தூர்ல தலைமைச் செயலகமே போறேன் நிறையா போல. தலைமை செயலகத்தில் எதுனா
நம்ம உத்தரப்பிரதேசிலலாம் விவசாயிகளுக்கு வந்து பேரிகேட் போட்டு மூடி வச்சுருந்தாங்க, அது மாதிரி இருந்தால் மூடி வச்சுருக்காங்களா? பிரச்சனை அப்படியே தான் இருக்குது. அங்கே கணக்கு எடுக்கிறாங்க. பொங்கலுக்கு நெல் போடுறதா வேணாமா, அறுவடை செய்யறதா, என்ன பண்ணுறது, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. நேரடியாக கிட்டத்தட்ட 4500 பேர் பாதிக்கப்படுவான்னு சொல்கிறாங்க. அது ஒரு பிரச்சனையாக தெரியலையா? இங்கே மேல்மா செய்யாறில் விவசாயிகள் போராட்டம் பிரச்சனை இருக்கு, அது தெரியலையா? ஹைட்ரோ கார்பன் மத்திய அரசை எதுக்குறோன்னு சொல்கிறாங்க. திமுக பர்மிஷன் கொடுக்குது, அதிமுக வேடிக்கை பார்க்குது இல்லையா? குறைந்தபட்சம் அதிமுகவாது ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் திருவாரூர் ஜோனில் கொண்டு வந்தாங்க தஞ்சாவூர் கிட்ட. அது மாதிரி இங்கே எதனா பண்ணலாம் இல்லையா? இப்போ இதெல்லாம் பிரச்சனையாக தெரியல விஜய் அவர்களுக்கு. விவசாயி ஓட்டு வேணாவா? அது மாணவர். நீட்டை பற்றி பேசுகிறீங்க. நீட்டை தாண்டி போஸ்ட் கிராஜுவேட்டுக்கு இங்கே சீட் இல்லை தமிழகத்தில் நிறைய, தெரியுங்களா? இப்போ உதாரணத்துக்கு 1000 மாணவர்கள் நீட் படித்து யூஜி போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அண்டர் கிராஜுவேஷன் எம்பிபிஎஸ் படிச்சுருவாங்க. அப்போ 1000 பேரில் மினிமம் ஒரு 800 பேருக்குன்னா போஸ்ட் கிராஜுவேட் சீட்ஸ் இருக்கும். மேல் படிப்புக்கு ஆர்த்தோ படிப்பாங்க, கார்டியோ படிப்பாங்க, நியூரோ படிப்பாங்க, ஏதோ ஒரு சர்ஜரி ஏதோ ஒன்று படிப்பாங்க. அவர்களுக்கு அந்த அளவுக்கு வந்து கவர்மெண்ட்டில் சீட் இல்லை. தனியாருக்கு போனால் 2 கோடி 4 கோடி கோடி கணக்கில் மருத்துவ சீட்டை விற்றுட்டு அந்த மருத்துவர்கிட்ட நீங்கள் மனிதாபிமானம் எடுத்து எதிர்பார்ப்பீங்களா, வியாபாரம் எதிர்பார்ப்பீங்களா? இதை யார் பேசணும்? கிட்னி திருடு போச்சா இல்லையா ஆஸ்பத்திரியில்? இப்போ பிரச்சனையாச்சா இல்லையா? ரைட்டா? என்ன விஜயோட நிலைப்பாடு என்ன? இதெல்லாம் மக்கள் பிரச்சனை இல்லை. கிட்னி என்ன கம்ப்யூட்டருக்குள்ளே இருக்குது, உடம்புக்குள்ளே இருக்குது. பேசலை, தெரியல. அப்போ எதுவுமே பேசாமல் நான் வந்து திமுகவை எதிர்க்கிறேன். இல்லை சார், அது விஜய் வேணா பிரம்மாண்டமாக நினச்சிக்கிட்டோம், விஜயை சுற்றி இருக்கிற ரசிகர்களோ தொண்டர்களோ கூட நினச்சிக்கிட்டோம். சர்வே எடுக்கக்கூடியவர்களும் பெரிய பெரிய உங்களை போன்ற பத்திரிகையாளர்கள், அரசியல் ஆய்வாளர்கள் நிறைய பேர் இதை சொல்றாங்களே, விஜய்க்கு ஒரு பெரிய பிரம்மாண்டம் இருக்கு, விஜய்க்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவா. இல்ல சரி, அதாவது நான் வந்து விஜய் ஒண்ணுமே இல்லைன்னு நான் போலங்க. சரி, 8% இருந்து 10% விஜய்க்கு இருக்குன்னா ஆமா இருக்கு, நான் எழுதி கூட கொடுப்பேன். அவ்வளவு ஓட்டு இருக்கு அவருக்கு. ஆனா அதுக்குன்ட்டு முதலமைச்சரா வருவாரு, அதனால அவர் புரட்டி போட போறாரு அரசியல, அதெல்லாம் கிடையாது. இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. மூப்பனார் வந்தாருங்க, ஐயா விஜயகாந்த் வந்தார், வைகோ வந்தாங்க, அண்ணன் சீமான் வந்திருக்காரு, கமல் வந்திருக்காரு. அந்த நிலையிலேருந்து அடுத்த கட்ட நிலவு, அதாவது 10% ஓட்டை தாண்டி 20% போனோம். 20க்கு அப்புறம் நீங்கள் 30 போனால் தான் எதிர்கட்சி அந்தஸ்து, 40 போனால் ஆட்சி. கரெக்ட். அப்போ 10, 20, 30, 40ன்னு இருக்குல்ல. எடுத்த உடனே நான் வந்து போயிட்டு டாக்டர் மெடிசன் எழுதுவேன், ஐஏஎஸ் ஆக்கி விடுங்கன்னா எப்படி ஆக்கி விடுவாங்க? அரசியலில் ஒண்டி அது சாத்தியமா? 1.5 வருஷம் தான் வருது, அதுக்கு உண்டான கல வேலையும் பண்ணுறது கிடையாது. ஆட்சி பிடிக்க முடியாதுன்னா நான் சொல்லலை. நீங்கள் பண்ணுற அரசியலுக்கு உங்களுக்கு ஓட்டு வராது, நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு வராது. இந்த சி ஓட்டர்லாம் வந்து யாரையோ இந்த தரவுகளை வைத்து பார்த்தாங்கன்னா அண்டர் கரண்ட்டாக அவங்க கண்டுகொள்ள தவிர்க்கிறாங்க. விஜய்க்கு கூட்டம் வந்ததுன்னாங்கல்ல, 118 தொகுதி 220 கிட்ட எடப்பாடி பழனிசாமி போயிட்டாரு. ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ கூட்டம் சேருது, ஒவ்வொரு பாயிண்ட்லையும். அதாவது ஒரு தொகுதியில் பேசுகிறாரு, அந்த தொகுதியில் வந்து மக்கள் எங்கெல்லாம் அந்த ஒரு சின்ன சின்ன கூட்டுரோடுன்னு சொல்லுவாங்க, ஒரு 4 வழி சாலை இருக்கும், இல்லை ஒரு 3 ஊருக்கு வந்து அது பொதுவான ஒரு இடம் இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அந்த பஸ் நின்று அங்கே இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு போறாரு. அது இல்லாமல் பொதுக்கூட்டம் பேசுறாரு. இப்போ இந்த கூட்டத்தெல்லாம் உங்களுக்கு பார்த்தா கணக்கில் தெரியலையா? எதுக்கு அவங்களாம் வேலை இல்லாமல் வராங்களா? சரி, காசு கொடுத்து கூப்பிடுறாங்க, மக்கள் வராங்களா? அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாதா? 10% எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்துட்டு 9% அண்ணாமலைக்கு கொடுக்குறீங்களே, உங்களுக்கு வந்து இது நியாயமான கணக்கா? ஒரு எதிர்கட்சி, பிரதான எதிர்கட்சி. திமுகக்கும் அண்ணா திமுகக்கும் வாக்கு விகிதாச்சாரம் எவ்வளோ போன தேர்தலில்? 3%. ரைட்டுங்களா? 16 லட்சம் இருக்கிறாங்க கவர்மெண்ட் அரசு உத்தியோகத்தில் வேலை செய்கிறவங்க, தற்காலிக பணியாளர், அது ஒரு சைடு. இவங்கெல்லாம் கடுப்பாய் ஓட்டு போட்டால் என்ன ஆகும்? இவங்கெல்லாம் சந்தோஷமாக இருக்காங்களா? விவசாயிகளோட பிரச்சனைகள் எவ்வளோ இருக்குது? 100 நாள் வேலை வாய்ப்பு இன்னைக்கு நிறைய இடத்துல கிடைக்கல. அப்போ அது ஒரு பிரச்சனை இருக்குது. கூட்டுறவு லோனெல்லாம் வந்து ஒதுக்குறேன்னு சொன்னீங்க, பண்ணலை. அம்மா உணவகத்தில் எவ்வளோ பேர் சாப்பிட்ருப்பாங்க? நான் ஏன் இதை வந்து சொல்கிறேன்னா, திமுக முதல்வர் மேலே மக்களுக்கு கோபம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு பத்திரிகையாளர்னா பெரிய கோபம் கிடையாது. ஆனால் சிஎம் மேலே ஒரு அருவருப்போ இல்லை ஸ்டாலின் அவர்களை எங்களுக்கு பிடிக்காது அப்படியெல்லாம் யாரும் சொல்கிறது கிடையாது. ஆனால் இந்த ஆட்சி மீது, சட்டமன்ற உறுப்பினர்கள் மீது, அமைச்சர்கள் மீது மக்கள் கடும் கோபத்தில் இருக்காங்க. இதை ஏன் புரிஞ்சிக்க ஊடகங்கள் தவறாங்கன்னு தெரியல. ஏங்க 4 வருஷம் 4.5 வருஷம் ஆகி ஆன்டி இன்கம்பன்சியே இல்லை, திருப்பி நாங்கள் தான் அப்படின்னா, அப்படி வரக்கூடிய அந்த கணக்குகளை வந்து நான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னா என்னால் அதை அப்படி ஏற்றுக்க முடியும். சிஎம் இன்னைக்கு வெளிநாடு பயணம் போகிறதுக்கு முன்னாடி கருத்து கணிப்பி மிஞ்சிய அளவுக்கான வெற்றியை திமுக பெறும். கூட இருக்கிறவங்க ஏமாத்துறாங்க. அதிகாரிகளை நம்பி இந்த மாதிரி கருத்து கணிப்பு, இந்த மாதிரி ஊடகத்தில் இருக்கிறவங்க, ஊடகத்தில் இருக்கிறவங்க வேலை என்ன? ஐயா, கரண்ட் விலை ஏற்றிருக்கிறோம், 70% ஏற்றிருக்கோம், தண்ணி விலையெல்லாம் ஏற்றிருக்கோம், குப்பைக்கும் வரி போடுறோம், நாய் அங்கங்கே பிடிச்சி பிடுங்குது, ரோடு நிறைய இடத்துல சரி கிடையாது, இதெல்லாம் நம்ம சரி செஞ்சால் நம்ம கண்டிப்பாக ஆட்சிக்கு வருவோம்னு சொன்னால் எனக்கு அது புரிஞ்சிக்க முடியுது. 1000 ரூபாய் கொடுக்குறோம், பெண்களுக்கு இலவசம் கொடுக்குறோம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் நல்லபடியாக வந்ததுன்னா வரும், இப்படி சொன்னால் எனக்கு புரியுது.
எதிர்க்க ஆளே கிடையாது, மோடியை வந்து இந்த மண்ணில் நாங்கள் விடமாட்டோம், பிஜேபி எதிர்ப்பு இப்படின்னு பேசினதையே திருப்பி திருப்பி பேசிட்டு இந்த சைடு விலைவாசி மக்கள் விரோதமான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு திருப்பியும் மறுபடியும் அதே மாதிரி ஜெயிப்போம் அப்படின்னா எனக்கு அது புரியல. 3% தான் பிஜேபி மாதிரி ஒரு பொதி சுமையை வைத்துக்கொண்டு அதிமுக கடந்த தேர்தலில் 3%. அதே எடப்பாடி பழனிசாமி முன்னாடி இருந்ததை விட இன்னைக்கு வந்து இன்னும் அன்டிஸ்பியூட்டடாக இருக்கார். அன்னைக்கு ஒன்றா இருந்தாங்க, பிரிஞ்சிருந்தாங்க, ரைட்டு. தொண்டர்களுக்கெல்லாம் அது பிரச்சனை கிடையாது. ஓகே, அதிமுக தொண்டருங்க போயிட்டு ரெட்டலை நிற்கும் போது அவங்க எதுக்கு வேலை பார்ப்பாங்க? யார் வேணா இருக்கட்டும் தலைவர், அந்த தலைவர்களுக்கு வேணா கோவம் இருக்கும். ஒன்று. ரெண்டாவது, கடைசி நேரத்தில் ஒன்று சேர மாட்டாங்க. நம்ம எப்படி இப்பயே சொல்ல முடியும்? டிடிவி தினகரன் என்டிஏல வந்துடுறாரு. டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பொறுமை காக்கணும், அவசரப்படக்கூடாதுன்றாரு. நயினார் வந்து பேசி தீர்த்துக்கலாம். நயினார் ஒரு சில விஷயம் சரியாக செய்யலை, அவருக்கு ஹெல்ப் பண்ணலை, அமைதியாக இருந்துட்டார். ஆனால் இப்போ என்ன சொன்னார், பார்க்கலாம் பேசலான்றாங்க. அண்ணாமலை இங்கே இருக்காரு. அண்ணாமலை வந்து ஓபிஎஸ்ஸை போய் வீட்டில் போய் பார்க்கக்கூடிய தன்மை படைத்தவர். இப்போ டெல்லியிலேருந்து கூப்பிட்டு, எப்போ நீ ரொம்ப நாளாக சும்மா தான் இருக்கிற, இப்போ வந்து முன்னாள் இதுவாகிட்ட பிரசிடென்ட் ஆகிட்ட, உனக்கு ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் தரோம். அதிமுகவில் யார் யாரெல்லாம் எதிர்ப்பு இருக்காங்களோ அவங்களெல்லாம் ஒன்று சேர்க்குற வேலை உண்டு அப்படின்னு அண்ணாமலை கிட்ட வந்தா. அண்ணாமலை ஒரு இளைஞர், அவருக்கு வந்து அந்த கௌரவம்லாம் கிடையாது. அவர் சொல்றாருல, இன்னைக்கு ஒரு காலத்தை எதிர்த்து பேசினாரு எடப்பாடி பழனிசாமியை, இன்னைக்கு இபிஎஸ் முதலமைச்சர் ஆகிறதா என்னோட வேலை, என்னோட கடமைன்னு சொல்றாரு, தலைமையிட்டு இருக்க கட்டளைன்றாரு. அதே அவர் அண்ணாமலை கிட்டே கொடுத்தா இந்த வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டாரா? இல்ல நயினார் வந்துட்டு இன்னும் பலப்படுத்த மாட்டாரா? அதாவதுங்க, இதை இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, பிஜேபி மோடி அப்படின்ற அந்த ஒத்த விஷயத்தை வச்சுக்கிட்டு எதுக்கு எடுத்தாலும் அதையே திருப்பி திருப்பி சொல்லி எல்லா தேர்தலையும் அப்படி பார்க்குறாங்க. 7% வந்து மேக்சிமம் த்ரெஷோல்டுங்க. அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா 7%, வித்தியாசம் 3%. இந்த 3%ல ஆட்சி மாறும், மாறாமல் போயிடும், வேற யாரும் எடுத்துட்டு போகலாம். ஆனால் இது 7% நீங்கள் அதிகமாக ஓட்டு வாங்கிட்டீங்கன்னா, இந்த 7%க்கு மக்கள் வந்து கொஞ்சம் கோவப்பட்டாங்கன்னா அவங்க நிலைமை என்ன? அப்படிதான் இருக்கா கிரவுண்டு? நீங்கள் கிரவுண்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்க. சரி, புரியுதுங்களா சார்? அடிப்படை பிரச்சனை எல்லா காலங்கள்லயும் சொல்ற பிரச்சனை சார். அதனால இந்த 4.5 வருட ஆட்சியின் மீதான பிரச்சனை என்ன? அடிப்படை பிரச்சனை எல்லா காலத்துல இல்லை. அதனால தான் ஆட்சி மாற்றங்கள் வந்திருக்கு. நான் உறுதியா ஆட்சி மாற்றம் வரும்னு நான் சொல்லலைங்க. இவங்க சொல்றாங்கல்ல திருப்பி திமுக தானே, அதையே நான் உறுதியா ஏத்துக்கல. நான் என்ன சொல்றேன்னா, மக்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் சரி செய்தா ஆட்சி தொடரும். சரி செய்யலைன்னா மக்களோட கோபம் எதிரொலிக்கும். அது எந்த திசையில எதிரொலிக்குதுன்னு பார்க்கணும். நீங்க விஜய் ஓட்டை பிரிப்பாரு, அதிமுக ஓட்டை பிரிப்பாரு, அதனால வந்துடலாம் இப்படின்னு நம்புறாங்க. அதனாலதான் வந்து அந்த அந்த கட்டமைப்பை வந்து இன்னும் அதிகமா பேசப்படும். இல்ல, அதுதான் பெரிய விவாதம் சார். இப்போ எல்லாருமே ஓட்டை பிரிக்கிறதுனால திமுகவுக்கு தான் லாபம் ஆகுன்றது பெரிய பேசு பொருளாகுது. அதுக்கான வாய்ப்புகள் அதிகம்ன்றத எல்லாராலையும் கணிக்க முடியுது இல்ல? இன்னைக்கு சாதாரணமாக கணிக்கிறாங்களே, அது சாதாரணமா சொல்லுவாங்க. எங்க இருந்து வருதுன்னு பாருங்க இந்த இந்த கணக்கினுடைய பேசு பொருள். அதாவது விஜய் வந்து ஒரு 8% 10% வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதிமுகவுக்கு ஓட்டு என்ன? திமுக எதிர்ப்பு தான் அதிமுக. ஆமா, அதாவது ஆட்சி மாற்றத்துக்கு வரும்போது அது இல்லாம எம்ஜிஆர் மீது ஈர்ப்பு, அம்மையார் ஜெயலலிதா மீது ஈர்ப்புன்னு சொல்லிட்டு கட்சிக்காரர்கள் இருப்பாங்க. அவங்க வந்து இன்னைக்கு 20% கீழ் நோக்கி இருக்காங்க. இதை விட அதுல குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மேபி கொஞ்சம் பேர் இறந்துருந்தா மேபி 1-2% குறையலாம். ஸோ அப்போ 20% அவங்க ராக் பாட்டம். இந்த ராக் பாட்டம்ல இப்போ என்ன நடக்கணும்னா, இப்போ விஜய் இல்லைன்னா என்ன ஆகுனா, அந்த ஆட்சியினுடைய கோவம் அதிருப்தி எல்லாம் இங்க அதிமுக வரும். இதை வந்து விஜய் எடுத்துக்கிறார். ரைட்டுங்களா? சரி, இளைஞர்களுக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, நான் முதல்வன்னு, அதுக்கப்புறம் ஒரு சில பெண்களுக்கு 1000 ரூபாய், மாணவிகளுக்கு, அந்த மாணவிகளுக்குலாம் அவங்களுக்கு பிடிச்சது விஜய். 1000 ரூபாவை அரசாங்கத்துக்கிட்ட வாங்கிட்டு அவங்க போய் விஜய்க்கு போட மாட்டாங்களா? நடக்கும். ரைட்டு. அதே மாதிரி மீனவ சமுதாயத்திலையும் குறிப்பாக வந்து கிறித்துவ சமுதாயத்திலையும் விஜய் அவர்களை நேசிக்கிறாங்களா இல்லையா? அப்போ ஒருத்தவங்களுக்கு ரொம்ப அதீத ஒரு நேசிப்பு இருக்கும்போது அவங்கள பிடிக்கும் போது ஓட்டு போடுவாங்களா? இது யாரோட ஓட்டு? மீனவர் ஓட்டு அதிமுக கிட்ட, திமுக கிட்ட கிறிஸ்டின் மைனாரிட்டிஸ் ஓட்டு இருக்கு. இது மாறாதா? பெண்கள், நீங்க 1000 ரூபாய் கொடுத்து அம்மையார் ஜெயலலிதா கிட்ட இருந்த பெண்களை கவர்னு சொல்லிட்டு தான் ஒரு திட்டம் வரீங்க. 35 வயசு இருக்கிற பெண்கள், 40 வயசு இருக்கிற பெண்கள் விஜய் பிடிக்குது. அப்ப திமுக தானே ஓட்டு எடுக்கிறாங்க. நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க? மேலோட்டா அதிமுக ஓட்டு எடுத்துறாரு. அதிமுக கீழே ரிவர்ஸ்ல இன்னொன்னு ஒரு கருத்து சொல்றேன். விசிகா ஓட்ட அதிக இடத்துல அதிகமா எடுக்கிறாரு விஜய். விசிகா யாரோட இருக்கிறாங்க? திமுகவோட. விஜயோட ஆஸ்தான குருமார்கள் யாரு? அண்ணல் அம்பேத்கர், பெரியாரு. விசிகாவோட தலைவர்கள் யாரு? விசிகாவோட கொள்கை என்ன? விசிகாவோட பெரிய கட்சி. நீங்க அப்ப பெரிய கட்சி போய் அந்த மக்கள் கிட்ட ஓட்டு கேட்கும்போது, அப்பா அண்ணன் இருக்கிறாரு, திரும்ப அண்ணன் இருக்காரு, குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தாங்க, அண்ணன் கேட்கல. துப்புரவு தொழிலாளிகள் எல்லாம் ஜெய்பீம் சொன்னாங்க, காவல்துறை வச்சு அடிச்சாங்க, அண்ணன் பெருசா கேட்கல.
நிறைய வாட்டி லாக்கப்பில் தூக்கின்னு போய் அடித்து சாவடிக்கும் போது பட்டியலின மக்கள் தான் போலீஸ் காவல்துறையால் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க. அண்ணன் பெருசாக கேட்கல. கள்ளசாராயம் அது மாதிரி சாவில் வந்து கீழே இருக்கிறவங்க தான், அன்னாட காசி ஏழை பாழைகள் குறிப்பாக அதுலேயும் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் சாவுறாங்க. அதுக்கும் அண்ணன் பெருசாக கேட்கலன்னு விஜய் பேசினார்னா திரும்ப ஓட்டு காலியா? அண்ணன் திருமாவளவன் ஓட்டு காலியா? நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது திமுக வாக்குகளை பெரிய அளவுக்கு சேதாரத்தை விஜய் ஏற்படுத்துகிறார். ஆனாலும் விஜய் கிட்ட நிறைய மைனஸ் இருக்குது. அவர் வெளியே வர்றதில்ல, பேசுறதில்ல, கன்சாலிடேட் பண்றது. விஜய் வந்து எல்லார்கிட்ட இருந்தாங்க ஓட்டு எடுக்க போறாரு. சரி, அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டுன்றது இருக்கு, அது ஒண்டி கிடையாது. காங்கிரஸ் கட்சி கடைசியா மக்கள் பிரச்சனை பெருசா பேசி என்ன போராட்டம் பண்ணாங்க? ஒன்றும் இல்லை சார். இப்ப ராகுல் காந்தி பீகார் போறாருல, இங்க தமிழ்நாட்டுல ஒரு 10 கிலோமீட்டர் நம்ம காமராஜர் பவன்லேருந்து ஆரம்பிச்சு நேரு ஸ்டேடியம், ராஜீவ்காந்தி நினைவிடம் வரலாம். இல்லை அவ்வளோ தொழுவு வேணாப்பா, எங்கள் கட்சியில் ஆள் கம்மியாக இருக்கிறாங்க இன்னைக்கு, சரி நாங்கள் பீச்சோட போய் நிறுத்திக்கிறோம். இல்லை காமராஜர் பவன்லேருந்து ஆரம்பித்து அங்கே மெமோரியல் ராஜ்பவன் வரலும் போகிறோம். ஏன்னா மத்திய அரசை எதிர்க்கணும், ராஜ்பவன் வரலும் போகிறோம். ஒரு நடைபயணம் இல்லை, நடைபயணம் கூட வேணாம், ஒரு கருப்பு ரிப்பன் போட்டு வரவங்களுக்குலாம் வந்து ஏதோ வந்து ஒரு டீ காஃபி ஏதோ ஒன்று கொடுத்து இந்த மாதிரி ஏதோ ஒரு நிகழ்ச்சி எதுவுமே இல்லையே, அமைதியாக தானே இருக்கீங்க. அப்போது அமைதியாக இருக்கிற ஒரு கட்சியோட அந்த அனுதாபிகளோ இல்லை மக்களோ திருப்பி காங்கிரஸ் தான் போகணும். அவங்க ஏன் விஜய் பக்கம் போகக்கூடாது? இல்லை, அவங்க ஏற்கனவே ஒரு கூட்டத்தில் பேசியிருக்காங்க, விஜய் பக்கம் நம்ம போகலாம், திமுக வேண்டாம்னு சொன்னதாகலாம் தகவல். அப்போது ஊடகங்கள் இதெல்லாம் பேசுறது கிடையாது. விஜய் அவர்கள் வந்து இஸ் க்ளோனிங் விசிகே அண்ட் காங்கிரஸ். க்ளோனிங்னா ஆங்கிலத்தில் வந்து அதை அச்சீடாக எடுக்கிறார். கிட்டத்தட்ட நீங்கள் கொள்கை, கோட்பாடு, டார்கெட் ஆடியன்ஸ், இளைஞர்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் ஓட்டுகளையும் விஜயகாந்த் இவர் பேர்றது நம்ம விசிகா அண்ணன் திருமா ஓட்டையும் கவர்றாரு, சீமான் ஓட்டையும் கொஞ்சம் எடுக்கிறாரு. எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக இருக்கிற ஓட்டு பக்கெட்டை போட்டு எடுத்துருவாரு, அதிமுக காலியாயிட காலாவதி. அதுதான் சொல்றேன். அது மேலாட்டா இருந்து பார்க்கும்போது அப்படி ரிவர்ஸ்ல கீழே. இப்போ விவசாயி குடும்பம் இருக்கு, நாகப்பட்டினம், கீழ்வேலூர், திருத்துறைப்பூண்டி, திருவிடைமுருதூர், நான் சொன்னது திருவாரூர், இது எல்லாமே வந்து கம்யூனிஸ்ட் பெல்ட், ரைட்டுங்களா? அந்த குடும்பத்துல அப்பா கதிரறிவா சூரியனுக்கு போட்டாருன்னா அதே தான். அப்பா அந்த சிவப்பு துண்டை போட்டு பார்க்கும்போது அது ஒரு தோரணையாக பார்த்து ரசிக்கிறவங்க. அதாவது பணக்காரனாக ஆகணும் அப்படிலாம் இல்லை, ஏழ்மையில் ஒரு அழகு இருக்குது அப்படின்னு பார்த்துருக்குறவங்க. அந்த குடும்பத்தில் எல்லாருமே விஜய் படம் பார்க்குறவங்க இருக்காங்க. அந்த சிறுவர்கள் மாற மாட்டாங்களா? கம்யூனிஸ்ட் ஓட்டு அப்படியே இருக்குமா? அந்த 3% அப்படியே 3% ஃபிக்ஸடில் போட்ட மாதிரி கேரண்டி இருக்குதா? அதெல்லாம் பேச மாட்டேன்றீங்க. விஜய் அதிமுக ஓட்டு எடுப்பார், அப்போ திருப்பி திமுக தான் வரும். அப்போது நான் இது என்ன நினைக்கிறேன்னா, ஒரு கட்டமைப்பாக கூட இது வந்து ஒரு இது செட்டிங் கூட நான் நினைக்கலாம் இல்லையா? தமிழ்நாட்டு அரசியல நீங்கள் இவ்வளோ இன்டெப்த்தாக சொல்லிட்டீங்க, இது வேணா கட்டமைப்பாக இருக்கலாம். இந்த ஒரு சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு மோடிக்கு பெரிய அளவுக்கு மறுபடியும் வருவாருன்னு சொல்றது அங்கே அது கூட வாய்ப்பு இல்லைன்றீங்க? இல்லை, அதாவது எப்படின்னா அவங்க வந்து மத்திய அரசை கணக்கில் வச்சுட்டு எடுக்கிறாங்க. ஆமாம், அதை சைனாவில் இருக்கிற ஃப்ரைட் ரைஸ் எடுத்துன்னு வந்து இங்கே தமிழில் ஃப்ரைட் ரைஸ் போடுற மாதிரி மாற்றி விற்க பார்க்குறாங்க. அது மோடி உண்டான தேர்தல் அப்படிதான் வந்திருக்கு. அதுல இவங்க என்ன பண்றாங்கன்னா, திமுகவும் பாப்புலரா இருக்கு, திமுக வந்து அப்படியே இருக்கு, கன்சாலிடேட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல மோடிக்கான பாப்புலர் இருக்கா? மோடிக்கான பாப்புலாரிட்டி வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா சிதையுது. சரி, புரியுதுங்களா? குறிப்பா ட்ரம்ப் விவகாரத்துல ட்ரம்ப் வந்து நான் தான் பாஸ், நான் சொல்லி தான் நீ எதுக்கு எடுத்தாலும் பாகிஸ்தான் பேசுற அரசியல ட்ரம்ப் சொல்றாரு, நான் சொல்லி தான் போற நிறுத்தினீங்க, 5 மணி நேரத்துல சொன்னோன்னே நான் சொன்னோன்னே தம்பி நிறுத்திட்டாப்புல, அந்த ரேஞ்சுக்கு பேசுறாரு பிரதமரை. அதுக்கப்புறம் நண்பன் சொல்லிட்டு என்னென்ன கூத்து பண்ணாங்க இங்க ட்ரம்ப் வந்தப்போ. நம்ம என்ன சவுப்பு கம்பளம் வரவேற்பண்ண, மக்கள் இந்திய மக்கள் அப்படிக்கா போகக்கூடாது, குப்பை தொட்டியை காட்டக்கூடாது, எல்லாம் பண்ணி கடைசியில் நமக்கு கொடுத்தது என்ன 50%. சப்பமுக்கு சொந்தக்காரர்களான சீனாக்காரர்கள் கூட நெஞ்சுறுதியோட சண்டை செய்கிறாங்க. நம்ம என்ன பண்ணுறோம் இன்னைக்கு? அந்த நாடுகிட்ட பேசுவோமா, இந்த நாடுகிட்ட பேசுவோமா, ஏதோ முயற்சி பண்ணுறாங்க. ட்ரம்ப் அவர்களை சந்தேகப்பட்டிருக்கணுமா வேணாமா? ஒரு நாள் ஒன்று பேசக்கூடிய தன்மை படைத்தவர் ட்ரம்ப் விஷயம். ரெண்டாவது, தேர்தல் ஆணையத்தோட நடத்தை நீங்கள் சொல்லுங்கள். இத்தனை பேர் செத்து போயிட்டாங்கன்றாங்க, செத்தவன் பூரா ஐயா நான் பணமாகல, நான் உயிரோட தாங்கிறேன்னு டீ குடிச்சுன்னு இருக்கிறான் ராகுல் காந்தி. அந்த விஷயத்தில் அவருக்கு நல்ல பேர் இருக்குமா? இதற்கு பிஜேபி முட்டு கொடுக்குறது, ஓகேங்களா? அது மாதிரி இருக்குது. அப்போ அப்படி இருக்கும்போது இதெல்லாமே அந்த 400 பார்னு எதுக்கு சொன்னாங்க? மக்களோட மனசில் அதை பதிய வைக்கணும். சரி, 400 வந்துடும், எதிர்கட்சிகளே இல்லை. அப்போ பிஜேபி அங்கே என்ன பண்ணாங்களோ மோடி மீடியாவை வச்சு அதையே தான் நீங்கள் இங்கே பண்ண முயற்சி பண்ணுறீங்க. இதை வைத்து விவாதம் பண்ணுறீங்க, இதை வைத்து நீங்கள் ஒரு தலைப்பு. இந்தியா டுடே கருத்து கணிப்பு திமுகவுக்கு இப்போ சாதகமாக இருக்கிறதும் இது ஒரு சாதகம்ன்றது இல்லைங்க. அவங்க வந்து திமுக வந்து நம்ப வச்சு ஏமாற போகிறாங்க. இதில் திமுக நம்ப வச்சு ஏமாறுவாங்க. அதாவது ஏன்னா அதில் நிறைய முரண் இருக்குது.
பழைய வலிமையில் வந்து இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி இல்லை தமிழகத்தில், நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர்களுக்கு வந்து ஐயா செல்வ பெருந்தகை பதவி ஏற்றுட்டு பிறகு கெட்ட பேர் நிறைய ஆயிருக்கு. ஒரு பத்திரிகையாளர் வீட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டு குப்பையை கொட்டுறது. எனக்கு அந்த பத்திரிகையாளரை பிடிக்குது பிடிக்கல, ஒரு அரசியல்வாதிக்கு அது தனிப்பட்ட கருத்து. இப்படியெல்லாம் மலிவா அடிக்கடி பேர் அடிபட்டுதா, போராட்டம் எதனா இவர் தான் ஆள் அனுப்புறாரு, பேர் அடிபட்டுதா, இது காங்கிரஸ் கட்சிக்கு நல்லதா? காங்கிரஸில் எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்தாங்க. ரைட்டு, காமராஜர் ஐயாவை ஏசி போட்டு கொடுத்தேன்னு ஒருத்தர் பேசுகிறார். கோவம் வர வேணாம், உணர்ச்சி வர வேணாம். அந்த காமராஜர் இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு கட்சி இருக்குமா? பேசி சமாதானம் ஆயிட்டோம். எதுக்கு பேசி சமாதானம்? நீங்கள் சொல்லுவீங்க ஏசி போட்டு கொடுத்தேன், ரூம் போட்டு கொடுத்தேன், அவருக்கு வந்து வாடகையை நாங்கள் தான் கட்டணும் எல்லாம் சொல்லுவீங்க. ஏன் அண்ணா திருச்சி வேலுசாமி கொண்டு ஏன் கோவம் வருது? ஐயா காமராஜரை நேசிக்கிறவங்களுக்கு கொண்டு ஏன் கோவம் வருது? மற்ற காங்கிரஸ்காரனுக்கு ஏன் கோவம் வரல? அப்படின்னா உங்களுக்கு வந்து பந்தம், அது கூட்டணி விட்டு வெளில வரலாம் சொல்ல. அது அப்படி நான் சொன்னால் நான் பைத்தியக்காரன். ரைட்டுங்களா? எதிர்வினை. காமராஜரை பற்றி பேசுறதுக்கு உங்களுக்குலாம் வாய் வரக்கூடாது. இதோடு நிப்பாட்டிங்கன்னா மரியாதை சொல்லிருக்கலாம்ல. ஒரு வார்த்தை, ஒரு கண்டன குரல், மயிலருக்கு வச்சு தடை கூடினீங்க. அண்ணன் திருமா அடுத்து இன்னைக்கு அவர் நம்பி வந்த மக்களுக்கு எல்லா இடத்துலையும் உத்தரவாதம். மதுரையில் போராட்டம் பண்ணுறாங்க துப்புரவு தொழிலாளி, ஊட்டியில் நீலகிரியில் போடுறாங்க. அவங்களாம் உங்களை தான் நம்பினாங்க, உங்கள் பின்னாடி நிற்கிறாங்கல்ல. எல்லாரும் நிற்கல, சரி ரைட்டு, அட்லீஸ்ட் ஒரு பொதுவாக ஒரு குரல் கொடுக்கலாம். அஜித் மரணத்தில் இல்லை நவீன் மரணத்தில் புதுசாக ஒரு சட்டம் கேட்குறீங்க. ஏன் பழைய சட்டம்லாம் என்ன லீவில் இருக்கா? ஐயா அம்பேத்கர் கொடுத்த சட்டம் தானே. அந்த சட்டத்துப்படி விசாரணை பண்ணி விரைவு நடவடிக்கை எடுத்து தூக்கு தண்டனை கூட வாங்கி தரலாம். இந்த சட்டத்துக்கு வீரியம் இருக்குது. புதுசாக சட்டம் கொண்டு வரணும், புதுசாக அதை பண்ணணும். அப்போ நீங்கள் மடைமாற்றம் தானே பண்ணுறீங்க. இதே விஜய்க்கு வாங்க, எங்கே ஒரு சாதி ஓட்டு வந்துடாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லி இன்னி வரலும் பேசலாம். ஆல்ரெடி நம்மளை வந்து விசிகாவோட ஒப்பிட்டு பண்ணி பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. நம்ம எதனா பேசிட்டா மேல் சாதிக்காரர்கள் எப்படி நினச்சிடுவாங்க, இந்த பயம் இருக்குல்ல. இதே சீமான் அவர்களுக்கு இது மாதிரி எந்த விஷயத்தெல்லாம் பயப்படுறாரு? எதுவுமே கிடையாது. சாமி விஷயத்தில் கூட எதனா ஒன்று சர்ச்சை ஆகி போச்சுன்னா, ஆமாம் பேசினேன் ரைட்டு, அன்றைக்கி முருகன் அப்படி சொன்னேன், இன்னைக்கு இப்படி சொல்கிறேன், பைபிளை படிச்சுட்டு பேசுங்கன்றாங்க. எதிர்கொள்கிறாருல எல்லாத்தையும். அதுதாங்க அரசியல்வாதியோட ஒரு யதார்த்தம். அந்த சீமானுக்கு எந்த வித முக்கியத்துவமே இல்லாமல் நீங்கள் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுறீங்க. அப்போ அதை நான் எப்படி ஏற்றுக்கிறது? அப்போ அவர் பண்ணுற அரசியலுக்கோ இல்லை அவங்க கீழே இருக்கிற தம்பிகள் தெரு தெருவாக ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாங்களா? பட்டியலின மக்களுக்கு வேண்டி ஒட்டப்பிடாரத்துலேருந்து ஆரம்பித்து அந்த சைடு எல்லாத்துலேயும் தென்காசி அந்த சைடில் இருக்கிற மக்களுக்கு, குறிப்பாக சொல்லணும்னா தேவேந்திர குல வெள்ளாளர்கள் என்ன பிரச்சனை, அவங்களுக்கு என்ன வேணும், அவங்க என்ன நினைக்கிறாங்க, பேசுகிறாங்கல்ல. அப்போது அந்த மக்கள் அதை பார்க்க மாட்டாங்களா? அந்த ஈர்ப்பின் காரணமாக அவங்க கொஞ்சம் பேர் அங்கே போக மாட்டாங்களா? எல்லாமே உடையும். விஜய் அதிமுகவை பலவீனப்படுத்திடுவார், அதனால் திமுக திருப்பி ஜெயிச்சிடும். திமுக திருப்பி ஜெயிச்சு உதயநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் ஆகிடுவார். இது ஒரு கட்டமைப்பு. இது இங்கே நடக்குது. இதை தான் முதல்வருக்கு நல்ல பேர் இருக்குன்னா ஆமாம் இருக்குது. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் இருக்குது, கட்சி பலமாக இருக்குது. ஆளுகின்ற அரசாக இருக்கும்போது எல்லா கட்சியும் பலம்தான். எடப்பாடி பழனிசாமி கூட பலமாக தான் இருந்தார் முதலமைச்சராக இருந்தப்போ. காமனாக ஒரு தேர்தல்னு வரும்போது தான் எதிர்ப்பு எவ்வளோ இருக்குது, மக்கள் விரோதத்தை எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, ஊழல் குற்றச்சாட்டுக்கு என்ன ஆனீங்க, ஆற்று மணல் அள்ளிங்களா, சாராயம் 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்கிங்களா, அதெல்லாம் ஜனங்க பார்ப்பாங்க இல்லையா. அதனால் நம்ம வந்து எப்பயுமே வந்து இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் வரும்போது ஒரு மற்ற விஷயங்களை சேர்த்துருக்கணும். அது அவங்க ஓட்டர் சேர்க்கலைன்றது என்னோட குறைந்தபட்ச பதிவு. நான் அந்த கருத்தை வந்து அது மொத்தமாக தப்பு, இப்போ அதிமுகவில் இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா அது தப்பு, அது கிடையாது, அப்படி நான் அதை கம்ப்ளீட்டாக புற சொல்ல. என் பார்வையில் அதில் நிறைய முரண் இருக்குது. அந்த முரண் இருந்தும் கூட அதை தங்களுக்கு நல்லா இருக்குன்றதுனால அதை எடுத்து பெருசாக பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது என்ன ஆகிடும்னா, ஏற்றின கரண்ட் பில்லு, சொத்து வரி ஏற்றினது, தண்ணி வரி ஏற்றினது, குப்பைக்கு வரி போட்டது, மற்ற விஷயம்லாம் இருக்கு பாருங்க. 100 மேயரோட கணவரை கைது செய்திருக்கிறார் மதுரையில். ஒவ்வொரு மாநகராட்சியிலும் பிரச்சனை இருக்குது, உள்ளாட்சிகளில் பிரச்சனை இருக்குது. அப்போ உள்ளாட்சிகள் மாநகராட்சியில் பிரச்சனை இருக்குன்னா அப்போ அங்கே ஏதோ தப்பு நடக்குது தானே. அந்த தப்பெல்லாம் நடந்தாலும் திருப்பி நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோன்னா, என்னால் பத்திரிகையாளராக அந்த ஆன்டி இன்கம்பன்சின்ற ஃபேக்டர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து புறம் சொல்ல முடியும். இன்னொன்று, அம்மா உணவகம் நேற்று ஊட்டியில் என்ன நடந்திருக்குன்னா, சாம்பார் எல்லாம் இட்லி கேட்டால் சாம்பாருக்கு காய்கறி பருப்பு இல்லை, அதனால் வெறும் இட்லி. இன்னொரு இடத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பாதி வெந்து வேவாத இட்லி கேட்டால் என்னன்னா ஏதோ அடுப்போ கேஸோ பாதியில் இதுதான் இருக்குது. இதெல்லாம் போய் சாப்பிட்ற மக்கள் அங்கே யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. ஆடு மாடு கோழி கொடுத்தாங்க, நீங்கள் என்ன பண்ணீங்க? 1000 ரூபாய் கொடுக்குறேன். நீங்கள் தாலிக்கு தங்கம், இன்றைக்கி பவுன் விலை என்ன?
80,000 கிட்ட வந்துச்சு. 77,000மா? அப்போ லேடிஸு கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. அம்மா காலத்தில் நான் ஒரு பொட்டை புள்ள எனக்கு இன்னும் இருக்குது, ஒரு பொம்பளை புள்ள, அந்த பிள்ளைக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணணும். அரசாங்கத்தில் இன்றைக்கி இல்லைனாலும் அப்ளை பண்ணால் ஏதோ ஒன்று வரும். இல்லை யாரையோ பார்த்து ஒரு 2,000 3,000 லஞ்ச லாவணத்தை கொடுத்துனா அந்த திட்டத்தில் வாங்கிட்டா கொஞ்சம் தங்கம் கிடைக்கும். அந்த ஆசையில் மண்ணெளி போட்டிங்களா? நீங்கள் பிள்ளைகளை படிக்க வைங்க, பெண் பிள்ளைகளை. அதில் யாரும் குறுக்க வரல. தாலிக்கு தங்கத்தை நிறுத்தி படிக்க வைப்பேன். 1000 ரூபாய் கொடுப்பேன். லேப்டாப்பை நிறுத்தி, சைக்கிளை நிறுத்தி லேப்டாப் கொடுப்பேன். இது கொடுப்பேன். அப்போது மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன, நீங்கள் சொல்கிறது தான் சிலபஸா? வேறு யாருமே திராவிட கட்சிகள் சிலபஸ் சொல்லக்கூடாதா? அப்போ அதெல்லாம் பிரச்சனைகள் தானே. இதெல்லாம் யார் சரி செய்யணும்? ஸோ இந்த சர்வேவே ஒரு திணிக்கப்பட்ட கட்டமைப்பு. இது வந்து திமுகவை வந்து ஒரு அதீத நம்பிக்கையை கொடுத்து அவங்களுக்கு இது சிக்கல்ல போயிடும். இதெல்லாம் நம்பக்கூடாது. திமுகவுக்கு திருப்பி உழைக்கணும், திருப்பி மக்கள் சேவை செய்யணும். மக்களுக்கு எங்கெங்கெல்லாம் கோவம் இருக்கும் அதெல்லாம் சரி செஞ்சா திமுக திருப்பி வரும். அதுல எனக்கு மாற்று கருத்து கிடையாது. சரி, அதிகாரிகளை நம்பி ஆட்சி செய்யறாங்க. அதிகாரிகளை நம்பி ஆட்சி செஞ்சா அந்த ஆட்சி போயிடுன்றது என்ன நான் பார்த்துருக்கிறேன். நிறைய காலத்துல முழுக்க அதிகாரிகளை தான் நம்புறாங்க. முக்கால்வாசி அதிகாரிகளை தான் நம்பியிருக்காங்க. தவறான தகவல்கள், தவறான விஷயங்கள் எடுத்துட்டு போய் மேலே சேர்க்குறாங்க, அதை நம்புறாங்க. இல்லை கட்சிக்காரங்க இருக்காங்களே சார் எல்லாரும். இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை வழி அனுப்பும் போது அத்தனை கட்சிக்காரங்க இருக்கிறாங்க. எஸ்வி சேகர், மைத்ரேயன் எல்லாம் எதுக்கு தேவைப்படுறாங்க? வர்றவங்களெல்லாம் அள்ளி உள்ள போட்டுக்க வேண்டியதான். அள்ளி இவங்கெல்லாம் யாரை தூக்கி பிடிச்சவங்க? எல்லாரும் பிரிஞ்சிருக்கிற இடத்துல RSS. இவங்கெல்லாம் யாரோட முன்னணி? யாரை ஏத்துக்கிறவங்க? RSS. நம்ம யாரை எதுக்குறோம்? நம்ம பிஜேபி RSS தான். அப்புறம் இப்போ இந்த RSS காரங்களாம் வந்து ஆனாலும் பிஜேபி RSS எதிர்ப்பு, இந்தியாவுக்கு ஆபத்து, இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் 2019ல தொடர்ச்சியா ஒரு வின்னிங் கொடுத்துருக்குல்ல. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ அங்கே வந்து வேலு இருக்காரு அண்ணன், மாவட்ட செயலர், அவர் கட்சிக்காரர். அதை தாண்டி மா சுப்பிரமணியன் இருக்காரு, வட சென்னை தென் சென்னை மாவட்ட செயலர். 2 பேரும் நல்ல களத்தில் வேலை செய்கிறவங்க தான். எஸ்வி சேகர் வந்து கட்சியை பலப்படுத்துறது. நீங்கள் சொல்லுங்கள், 3 முறை எம்பியாக இருந்து பதவி சுகத்தை அதிமுகவில் எல்லாத்தையும் அனுபவிச்சார். ராஜ்யசபா மைத்ரேயன். மைத்ரேயன் போயிட்டு எத்தனை பூத்தில் என்ன ஓட்டு வாங்கி தருவார்? அவர் மட்டும் தான் வந்து. நீங்கள் சொன்னீங்கல்ல, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்கல்ல கட்சி பலமாக இருக்குன்னு. ஏன் இவங்களெல்லாம் சேர்த்துக்கிறாங்க? செந்தில் பாலாஜி பலசாலி. ஆமாம், பலசாலி. நல்ல கேட்ச், அருமையான கேட்ச், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. 1000 விமர்சனம் இருந்தாலும் கில்லி மாதிரி ஒரு சில கேரக்டர், விராலிமலையில் விஜயபாஸ்கர், தங்கமணி, ஈவாவேலு, அப்புறமா செந்தில் பாலாஜி எல்லாம் வேலையில் கில்லி. அரசியல் தெரியும். என்னோட ஆசை என்னன்னா, அண்ணன் விஜய் போய் இது மாதிரி எதனா ஒரு தொகுதியில் நிற்கணும். சரி, ஹெட் ஆன் கொல்யூஷன். சரி, இல்லை ரைட்டு, கொளத்தூரில் போட்டிருக்காங்கல்ல, ஏன் புஷியானது போய் நிற்கணும்? இல்லை, ஒரு சும்மா அவங்களா எழுதுறாங்க இதெல்லாம். என்ன சொல்லுங்க, அவரை பார்த்தா எப்படி தெரியுது உங்களுக்கு? அவர் ஏதோ வடசென்னை பாஷை மாதிரி பாண்டிச்சேரி பாஷையை அழகாக என்ன மாதிரி பேசக்கூடிய தன்மைப்படுத்தாரு. அவரை கொண்டு போய் ஏங்க 5000 10,000 ஓட்டு தாங்க அங்கே எம்எல்ஏ பாண்டிச்சேரியில். மெட்ராஸ்க்கு கவுன்சிலர் காணாது. அவரை எடுத்துன்னு போய் கொளத்தூரில் நிற்க வச்சு அவர் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களே, இது நல்ல நோக்கமா? பொதுச் செயலாளர், அந்த கட்சியோட பொதுச் செயலாளர். இப்போ நாளைக்கு துரைமுருகன் தோக்குறாரு அப்படின்னா, இல்லை ஒரு முக்கியமான ஒரு அதிமுகவில் தோக்குறாருன்னா எப்படி இருக்கும்? அது கொஞ்சம் கூட யோசிக்காம இதெல்லாம் வருங்கால ஜனாதிபதி வாழ்க அப்படின்ற மாதிரி புஷியானதை எம்எல்ஏ வாக்குங்க, கொளத்தூரில் நிற்க வச்சு ஆக்கிடுவீங்க. நீங்கள் நம்புறீங்க. சரி, அவர் கொளத்தூரில் நிற்கிறாரு, விஜய் வந்து எங்கள் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிற்க போகிறாரா சேலத்தில்? இல்லை, இது கூட வேணாம். அங்கே ஆத்தூரில் பெரியசாமி இருக்கார், திண்டுக்கல்ல, ரைட்டுங்களா? எப்பயுமே கம்மியாக தான் ஜெயிப்பார், 1 லட்சம் ஓட்டில் தான் ஜெயிப்பார். அங்கே போய் நில்லுங்க. ஆதவர்ஜுனா இல்லை விஜய் இல்லை, அங்கே போய் நில்லுங்க. நல்லாயிருக்கும். தேர்தல் அப்படியே புரட்டி போட்டுருவாங்க. கூகுள் ஆட்ஸில் போகிறதுங்க, இந்த ஆடெல்லாம் வரும் பார்த்தீங்களா லீடில், கூகுள் சர்ச்சில் வித்தாவக்கே விஜய் 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 அப்படின்னு சர்ச் வந்தோன்னா உடனே நிறைய பேர் இப்போ வெயிலில் எல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கலாச்சாரம். உடனே பார்த்தா ப்ரோ see this traction bro, it's doing amazing, விஜய் இஸ் ராக்கிங் எவ்ரிவேர் அப்படின்னோன்னா அப்படியே போட்டோன்னா விஜய் 40% பிம்பம். பூத்தில் 1500 ஓட்டுக்குது. அதில் 1200 ஓட்டு யார், எந்த தெரு, முன்சாமி அண்ணன் வீடு எது, கன்சாமி அண்ணன் வீடு என்ன, ஆல்பர்ட் அண்ணன் வீடு என்ன, இக்பால் பாய் வீடு எது, எல்லாம் தெரியணும். அது தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க உங்ககிட்ட? அப்படி தெரிஞ்சவங்க இருந்ததுனால தான் டிடி தினகரன் ஒரு இடைத்தேர்தலில் ஜெயிச்சார். எல்லாரையும் எதிர்த்து ஜெயிச்சார். கீழே இருக்கணும் கட்டமைப்பு. நீங்கள் பேசவே இல்லை, அதுக்குள்ளே அவங்க பாட்டுன்னு போகிறாங்க. படம் பார்க்க வந்தாங்க, படம் பார்த்தாங்க, விஜய் வந்தார், டாடா காட்டினார், ரேம்பில் போயிட்டான். பேச்சை கூட கேட்கல. எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துலேயும் பேச்சை கேட்காம போகிறவங்க இருப்பாங்க,
ஐயா ஸ்டாலின் அவங்க கூட்டத்திலும் பேச்சை கேட்காம போகிறவங்க இருப்பாங்க. எனக்கு அது பிரச்சனை இல்லை. புதுசாக மாற்றம், புதுசாக ஒரு கருத்து சொல்ல போகிறாரு, மாநாடு எழுச்சிலாம் சொன்னீங்களே, அந்த கூட்டத்திலும் பேசுறது கேட்காம இல்லை போகிறீங்க. அந்த கூட்டத்திலும் டாஸ்மாக் வைன் ஷாப்பில் கூட்டம் இருந்துச்சா இல்லையா? என்னென்னலாம் பார்த்தோம், என்ன மாற்றம்? அதாவதுங்க ஒரு தம்பிகளை வந்து விஜய்க்கு வந்து மற்றவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பு என்னன்னா, இந்த நொடி வெறியிலும் மக்கள் அவரை நேசிக்கிறாங்க. அது மனப்பூர்வமாக ஏற்றுக்கும். ஆனால் உங்களோட தொண்டர்களை நீங்கள் கட்சிக்காரர்களாக மாற்றணும், மக்கள் சேவை செய்யக்கூடியவர்களாக மாற்றணும். சும்மா இந்த தலைப்பால் ஏதோ ஒன்று கட்டின்னு விஜய் விஜய்னு கத்திக்கின்னு ரோட்டில் வந்து பைக்கில் போகும்போது இதெல்லாம் பண்ணுறாங்க. மதுரையில் போய் பாருங்கள், அன்றைக்கெல்லாம் அலிசாட்டியம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ ஒரு சைடு இதை பார்க்குறோம், இன்னொரு சைடு விஜய் இது சீமான் அவர்களோட கூட்டத்தை பார்க்குறோம். குப்பை போடுறாங்க, குப்பையை பெருக்கி குப்பையை திருப்பி குப்பை தொட்டியில் போட்டு சேரை அடிக்கிட்டு போகிறாங்க. சினிமா மோகம்லாம் இல்லை, வெறும் கருத்து தான். அவர் ஒரு நாள் ஒன்று பேசுகிறாரு, ஒரு நாள் மாற்றி பேசுகிறாரு, அதை 1000 விமர்சனம் இருக்குது. ரெண்டுமே கூட்டம் தானே. ஆமாம். அப்போது ஒரு அந்த கட்சி கொள்கை இல்லை, அது முதலமைச்சர் வரமாட்டாங்க, அதெல்லாம் இருக்குதுங்க. பட் ஒரு அந்த முன்மாதிரியாக இருக்குல்ல. நிறைய பேர் அவரை நம்பி போனவங்களெல்லாம் நட்டாத்தில் விட்டு போயிட்டார் அண்ணன் சீமான். இப்போது என்ன சொல்கிறாருன்னா, தனியாக தான் நிற்க போகிறேன். நீங்கள் நிற்பீங்க சாமி, சட்டமன்ற உறுப்பினர் தேர்தல் நிற்கிறவங்களுக்கு என்ன அவங்களுக்கும் வேண்டுதலா? தனியாக போய் நின்றுனோன்னு இவங்களோட அந்த அடம் இருக்குது பாருங்கள். ஏன் இது வந்து பெரிய போட்டியாக வராது, திருப்பி பைப்போலராக போய் நிற்குன்றது அதுதான். விஜய் அவர்கள் வந்து குறைந்தபட்சம் உங்களோட சினிமாவில் சீனியரு, அவருக்கும் ஓட்டு நிறைய இருக்குது, அவருக்கும் ரஜினி ரசிகர்கள் இருக்கிறாங்க, கமல் ரசிகர்கள் இருக்காங்க, தலையை மறந்துட்டோமே தலை ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஏன் விஜய் அவர்கள் அஜித்தை போய் பார்த்து, பா நான் வந்து நீ நடி, உன் படம் இனிமேல்ட்டு நான் விடை பெறேன் போகிறேன், எனக்கு நண்பனா சும்மா சந்தித்தாவே போதுமே, நண்பனா ஒரு வாழ்த்து சொல்லு, நான் வந்து உன்னை வந்து பார்க்குறேன்ப்பா, நீ தலையாகவே இரு தளபதி, நான் வந்து உன்னை பார்க்குறேன். அஜித் ஃபேனு யாருக்கு ஓட்டு போட்டுப்பாங்க? விஜய்க்கு போடலான்னு முடிவுக்கு வருவாங்க. போடலாம் இல்லை, போடுவாங்க. எங்க தலையை வந்து பார்த்த தலை தேர்தலில் நிக்கல, தளபதி நிக்கிறாப்பல, தலையை ஏற்றிக்கிட்ட தளபதி, அதனால தளபதிக்கு ஏன் ஓட்டு? சரி, விஜய் வரட்டும் முதல்ல யோசிப்பாங்களா? யோசிக்க மாட்டாங்க. எவ்வளோ ஈகோயிஸ்டிக்ஸ் பீப்புள் இவங்க தெரியுதா? சரி ரைட்டு, ஃபஸ்ட்டு கட்டமைச்சிங்கல்ல, பெரியார், அம்பேத்கர், அஞ்சலி அம்மாள், நம்ம பாட்டி, அப்புறம் இன்னொரு பாட்டி, அதுக்கப்புறமா வந்து நம்ம தாத்தா காமராஜர், ரைட்டா? சூப்பர் செலெக்ஷன், ரைட்டா? அன்னைக்கு ஏன் வந்து ஐயா அறிஞர் அண்ணாவை மறந்தீங்க? தமிழ்நாடுன்னு பேர் சொல்கிறீங்க, யார் கொடுத்த பேர்? இன்னைக்கு சமூக நீதி, புரட்சி, அது இது எல்லாம் இன்னைக்கு பிஜேபி எதிர்க்கிறீங்கல்ல, இன்னைக்கு மத்திய அரசு எதிர்க்கிறீங்களே, விதை யார் போட்டது? பெரியார் இந்த விதெல்லாம் போடலைங்க. பெரியார் சமூக நீதி, சுயமரியாதை எல்லாம் பேசினாரு. விதை போட்டு தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது, அதுக்கு தனித்தன்மை இருக்குது, தமிழர்களுக்கு ஒரு அடையாளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த விதையை போட்டு அதை பெருசாக மரமாக வளர்த்தது அறிஞர் அண்ணா. அண்ணாவோட சேர்த்துக்கல. இன்னைக்கு ஓட்டு வேணும்னு அண்ணாவை வைக்கிறீங்க. மக்கள் வயசானவங்க இதெல்லாம் பார்ப்பாங்க, இளைஞருக்கு தெரியாது. அண்ணாதுரை அவர்களை பற்றி அவர் என்னென்ன நமக்கு செஞ்சால் தெரியாது. நானே புஸ்தகம் படித்து தான் கற்றுக்கினேன், அவரை பார்க்கல, இந்த வாய்ப்பு கிடைக்கல. காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க யோசிப்பாங்கல்ல. அப்புறம் எம்ஜிஆர் அவர்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெரியும். அன்றைக்கெல்லாம் தெரில, பொன்மலை எம்ஜிஆர்னு ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன மாஸ் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? ஏன் ஃபஸ்ட்டு மாநாட்டில் தெரியல? அப்போ விழுப்புரம் விக்கிரவாண்டியில் தெரியாது, ஆனால் மதுரை, ஆண்டிப்பட்டி அந்த பக்கம் போனால் தெரியும் எம்ஜிஆர் அவர்கள். சரி, அப்புறம் விஜயகாந்த் அவர்களுக்கு வரும். எவ்வளோ வாரம் அவர் வந்து வயது உடம்பு சரியில்லாமல் இருந்தார், மருத்துவமனையில் இருந்தார். அவரும் ஒரு சில தேர்தலில் நின்னார், ஒரு சில சிக்கல்களை சந்தித்தார் அரசியல் ரீதியாக. நிறைய அன்னைக்கு விமர்சனங்கள், மீம்ஸ் போட்டாங்க. சொக்க தங்கங்க, மனசு கோல்டு. யாருக்கு? விஜயகாந்துக்கு. சுற்றிக்கிறவங்கள விட்டுருங்க, அவர் மாதிரி கிடையாது. நீங்கள் லியாகத் அலிகானை கூப்பிட்டு ஐயாவை கேட்டிங்கன்னா கதையாக சொல்லுவார், நிறைய சொல்லுவார். இப்ராஹிம் ராவுத்தர் இறந்துட்டார், அவங்க நண்பர்களுக்கு கேட்டு பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் யார், அவர் எப்பேற்பட்டவர்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட விஜயகாந்துக்கு உங்களுக்கு படம் நடித்து உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் படங்களை ஓட வச்சு உங்கள் அப்பாக்கும் அவருக்கும் ஒரு நட்பு இருக்குது, ரைட்டா? அப்படி இருந்த ஒரு விஜயகாந்த் அவரோட பிரச்சனைகள் இருக்கும்போது டெத்துக்கு போனீங்க, மறுநாளுக்கு பாலுக்கும் போயிருப்பீங்க, ரைட்டு? அதெல்லாம் இல்லை. உயிரோடு இருந்தப்போ அவருக்கு ஏன் ஆதரவு தரும் நீங்கள் நீட்டில்? இன்னைக்கு அண்ணன்றாரு. ஏன் திடீர்னு அண்ணனா? அறிஞர் அண்ணாவும் தோணலை, சினிமா துறையில் வந்து அண்ணனையும் தோணலை. அப்போது சுயநலம் தானே இது, வாக்கரசியலுக்கு வேண்டி சுயநலம். சரி ரைட்டு, மோடி எதிர்ப்புக்கு வரேன். இப்போது
2024 பாரத பிரதமர் மோடி. ஆமா. நான் வேறு சாதாரண பத்திரிகையாளர், மாச சம்பளம் வாங்குறவன். எனக்கும் பிரதமருக்கும் என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனை இல்லை. நான் எதுக்கு அவரை பற்றி அம்மா பேச்சு பேசணும்? நான் எதுக்கு மோடியா லேடியா கேட்டாங்க, ஜெயலலிதா கேட்டாங்க, ஸ்டாலின் வந்து கலைஞரை விட ஓவர்டேக் பண்ணிட்டாரு, 40 வருஷம் ஸ்வீப் பண்ணார், இந்த ரிசல்ட்டுக்கு முன்னாடியும் பேசியிருக்கோம், ரிசல்ட்டுக்கு நாங்கள் எதுக்குங்க மோடியை எதிர்க்கணும்? ஏன்னா 18% சாக கிடக்கிறவங்களுக்கு ஐசியூவில் வரி போட்டார். வரியை எதிர்த்து காந்தியடிகள் போராட்டம் பண்ணப்போ வெள்ளைக்காரனை எதிர்த்து போராட்டம் பண்ண அந்த வரி ஏற்றி விட்டுட்டு கேக்கு வெட்டி கொண்டாடினாங்க. பண மதிப்பீடு பண்ணி நடந்தே போய் நிறைய பேர் செத்தாங்க. கல்யாணம் நிறைய தள்ளி போச்சு. மன அழுத்தத்தில் ஹார்ட் அட்டாக்ல செத்து போனாங்க. கொரோனா காலத்தில் தட்டெடுத்து தட்ட சொன்னார். இதுக்கு தானே நாங்கள் பேசின பத்திரிகையாளர்கள். நீங்கள் 2024 ஏன் பேசலை? வாயில் என்ன பெப்சோடென்ட் பேஸ்ட் வச்சு வழங்கிட்டு இருந்தீங்களா? அப்போ உங்களுக்கு தேர்தல் வரும்போது இப்போ மோடி எதிர்ப்பு, அண்ணாவை சேர்த்துக்கிறது, அம்பேத்கரை சேர்த்துக்கிறது, பெரியாரை வலிச்சுக்கிறது, அதிமுக தொண்டர்கள்லாம் எங்கிட்ட வாங்கணும், ஜவு விட்டு பிக் பபுள் பூமர் ஆடில் வர மாதிரி ஜவு விட்டு கூப்பிடுறது. மக்கள் பிரச்சனையே பேசும்போது வரல, ஆளுமைகளை எதிர்க்கணுமோ வரல. சரி, ரைடு விட்டாங்க இல்லைங்களா, உங்களை கூப்பிட்டுட்டு இந்த பஸ்ஸில் உட்கார வச்சு இட்டுன்னு போனாங்க இல்லைங்களா, காரில் 3 மணி நேரம் 4 மணி நேரம் விஜய் எங்கன்னு தேடினாங்களா. அதுக்கப்புறம் கண்டெய்னர் மேலே வந்து ஃபோட்டோலாம் கொடுத்தீங்க. அப்புறமா ஏன் பிஜேபி பற்றி எதிர்த்தே பேசலை? ஏன் பிஜேபி எதிர்ப்பு பேசல? அரசியல் எதிரியா? நான் சொல்கிறேன் பர்சனல் எதிரி உங்களுக்கு பிஜேபி. ஏன்னா உங்களை ரைடு கொள்கை எதிரி. எங்க கொள்கையும் அரசியலும் ஒன்று தாங்க. ஆமாங்க. அதையே பிரித்து பார்க்குறாரு. இல்லை வேற எதனா இன்னும் யோசிச்சு பேசியிருக்கேன். அரசியல் வேற கொள்கை வேறன்னா அது எனக்கு புரியல. கொள்கை தான் அரசியல். கொள்கைன்றது என்ன? நிறைய பேருக்கு இன்றைக்கி அரசியல் கட்சியில் கொள்ளையடிக்கிறது ஒரு கொள்கையாக வச்சுருக்காங்க. அந்த கொள்கையை வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. இவர் அதை எதிர்த்து அரசியல் பண்ணார். அப்போது யார் யார் கொள்ளையடிக்கிறாங்கன்னு சொல்லணும்ல. குறைந்தபட்சம் அண்ணாமலை திமுகவில் இருக்கிற ஊழல் பட்டியலை வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விட்டார். கூடவே என்ன பண்ணார்? பிட்டு போட்டார். அதிமுக விடுவார்னாரு. அதிமுக விடவே இல்லை. அதுக்குள்ளே அவங்க திருப்பி விடவே இல்லை, பதவி போச்சு. விஜய்க்கு என்ன பிரச்சனை? ஊழல் பட்டியலை இப்போ வெளியிடலாம்ல. நேரு, பொன்முடி, தங்கமணி, வேலுமணி, ஸ்டாலின் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணுறாங்க, என்னெல்லாம் மக்களுக்கு தப்ப சொல்லலாம்ல. இதுதானே அரசியல். வெறும் மேடையில் வந்து 35 நிமிஷம் பேசிட்டு போகிறதுன்றது, அதற்கு வந்து இவங்க கொடுக்குற அந்த பில்டப் இருக்குது பாருங்கள். விஜய் புரட்டி போட போகிறாரு, அரசியல் திருப்பி போட போகிறார், என்ன நடக்கும்ன்றதையும் நான் ஓரளவுக்கு சொல்கிறேன். ஸோ சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பு திமுகவை எப்படி நம்ப வச்சு ஏமாத்துறாங்களோ அதே மாதிரி விஜய் இப்போ நம்ம விஜய்க்கும் இருக்குது. 105 சீட்டு வராரு அவர். 105 சீட்டு வராரு விஜய். சிஓ அந்த அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 105 சீட்டு ஜெயிக்கிறார். தொங்கு பாராளுமன்றம், விஜய் முதலமைச்சர் அவர். இதுதான். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, சிஎம்லாம் இல்லைங்க, அவர் அப்போ ஆகிட்டாரு, பிஎம். இப்படியெல்லாம் இருந்து புஷி ஆனந்தத்தை போய் குளத்தூர் நிற்க வைக்கணுன்றீங்க. யார் கொடுக்குற ஐடியா அதெல்லாம்? அவர் பாட்டு கௌரவமாக ஒரு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அவர் எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பேர் அதுக்கு முயற்சி பார்க்கல, எவ்வளோ பெரிய அதீத நம்பிக்கையில். அப்புறம் ஒருத்தர் போய் கேட்குறாரு யூடியூப்பில், எவ்வளோ வருஷமாக கட்சி இருக்கு? 30 வருஷமாக இருக்குன்றாரு. எப்போ 30 வருஷமாக விஜய் படம் பார்த்தது வேற, கட்சியே 1.5 வருஷம் தான் ஆகுது, 30 வருஷமாக இருக்கணும். இன்னொன்று, அதிமுக அவங்கள பேச்சே போல, வந்தால் வரட்டும், வந்தால் சேர்த்துக்கலான்னு ஆசையோடு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அதிமுக தொண்டனை வந்து லைட்டாக உருவ பார்க்குறீங்க. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிச்சிட்டாரா? இப்போ யோசிச்சு பாருங்க. இப்போ தான் படம் ஆரம்பிக்குது, இனிமேல் தான் இருக்குது கச்சேரி. இதற்கு முன்னாடி இந்த 10 நாள், இந்த 9 நாளில் விஜய் அவர்களை வச்சு மீம்ஸ் வருதா இல்லையா? ஆமாம், வடிவேல் மீம்ஸ் வருது, விஜய் அவர்களை வச்சு மீம்ஸ் வருது. அண்ணன் வடிவேல் வந்து யூனிவர்சல், எந்த அரசியல்வாதியை ஓட்டினாலும் அண்ணன் தான் ஹீரோ. அண்ணனை வச்சு அந்த அரசியல்வாதியை ஓட்டலாம். இப்போ விஜய் ஓட்டுறாங்களா? வச்சு செய்கிறாங்களா? மீம்ஸ் ட்ரால் மெட்டீரியலாக மாற்றுறாங்களா? இதே தான் ஒரு காலத்தில் விஜயகாந்துக்கு பண்ணாங்க. விஜயகாந்த் இதை விட ரொம்ப இரும்பு மனிதர். ஏன் அப்படின்னா, அரசியல்வாதிகள் நீ சும்மா இருக்க மாட்டாங்க. நீங்கள் எல்லாரையும் புராண்டி விட்டுட்டீங்க. இனிமேல்ட்டு திமுக தாக்கும், பிஜேபி தாக்கும், அதிமுக தாக்கும், அதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி தாக்கும். சீமான் ஆல்ரெடி லிஸ்ட்லேயே ஃபர்ஸ்ட் மேலே அண்ணன் தான் இருக்கிறாரு. விஜய் டிவி கேண்ட ஒரு ஜோக் அடிச்சாரு பாருங்க. அவர் தான் அண்ணன் தான் சொல்லிட்டாரு, எனக்கு தூக்கம் போச்சுரா, இனிமேல் யாரையும் உங்களுக்கு தூங்க விட மாட்டேன் அப்படின்றாரு. சொன்னா செய்வார் அவரு. சரி, அது கெட்டதா இருந்தாலும் செய்வார். அந்த மாதிரி அவர் எப்படின்னா, விஜய் படத்துல சொல்லுவாரு, என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அவர் படத்துல சொல்லிட்டு போயிட்டாரு. சீமான் அதை அப்படியே பண்ணுவார், அவர் பேச்சை அவரே கேட்க மாட்டாரு. அதனால 4 முனை போட்டி உறுதி. ஆனா மொதல் 2 கட்சிகளுக்கு தான் போட்டி. சரி, இவங்களும் 3வது 4வது அணிக்கு சண்டை போடுவாங்க. திமுக ஜெயிக்கும், திமுக தான் மேல இருக்குன்னு சொல்றதெல்லாம் அது மக்கள் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். இதெல்லாம் இந்த கருத்து கணிப்பு அதுவும் இன்னும் டூ ஏர்லி. சரி, நாங்கள் எல்லா கருத்து கணிப்பும் போயிடும் அப்படின்லாம் சொல்லலாங்க. சரி, மக்களுக்கு கோபம் இருக்கிறது, அந்த கோபம் அந்த கருத்து கணிப்புல பிரதிபலிக்கலன்றதான் என்னோட குறைந்தபட்ச பரம். இன்னொன்று சொல்றாங்க, 10 சட்டமன்ற உறுப்பினர்
அதிமுக எக்ஸ்ட்ரா கிடைக்கும் பிஜேபின்னு. எங்கேருந்து வருது அது? பிஜேபி சேர்ந்துட்டதுனால வருதா? எங்கேருந்து வருது? டிஎம்கே இருந்தா ஒரு எங்கேருந்து வரும்? இப்போ அவங்க தான் எம்எல்ஏ டிஎம்கே. இது ஒரு முரண் இல்லையா? அங்கேயும் அடிபட்டுருச்சு. அதாவதுங்க 10ன்றது இன்னைக்கு தேதி, 10 இன்னும் ஒரு எவ்வளோ தேவை இன்னும் நினைக்கிறீங்க? 75 பாஜக கூட்டணியில் கஷ்டமான சூழ்நிலையில் 10 வருஷம் ஆளுங்கட்சி ஊழல் குற்றச்சாட்டு சசிகலா அவர்கள் வந்து களத்தில் இல்லை. சசிகலா அவர்கள் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? போன 2026 தேர்தலில் என்னால் இந்த கட்சிக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்ற ஒரு காரணத்துக்காக நான் தலையிடவே இல்லை, நான் பாட்டுன்னு ஒதுங்கி இருந்தேன். இருந்தாலும் 2021 இருந்தாலும் இது போயிடுச்சு. ஆமாம், சசிகலா அவர்கள் வந்துட்டு போய் சட்டமன்ற எம்எல்ஏ நின்று ஜெயிச்சிருவார் அப்படின்னா அவங்க ஒரு வண்டி எடுத்துக்கின்னு இடமா போய் திமுக தலைவரில் இதெல்லாம் பண்ணுறாங்க, இதெல்லாம் தப்பு அப்படின்னு சொன்னால் சசிகலா அவர்களுக்கு வசீகரம் இல்லை. பட்டு ஒரு கூட்டம் ஒரு 10 பேர் சேருவாங்கள்ல, ஒரு 50 பேர் சேருவாங்கள்ல, அதில் இருக்கிறவங்களுக்கு கூட்டத்துக்கு காசை கொடுத்தும்போது கொஞ்சம் காது கொடுத்து கேட்பாங்கள்ல, ஒரு வேளை ரெட்டையில் வந்துருமோ, இதெல்லாம் நடக்கும் இல்லையா? இதெல்லாம் சாத்தியம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கும்போது அதெல்லாம் வந்து இன்னும் அந்த கருத்தில் வந்து அவங்க எடுக்கலை. ஏடிஎம்கே பிரிஞ்சிருக்கிறதுனால ஜெயிக்கும். ஏடிஎம்கே ஒன்றாயிடுச்சுன்னா அதையும் சொல்லணும்ல கருத்து கணிப்பில். ரைட். ஓபிஎஸ் அவர்கள் பாருங்கள் என்ன தப்பு பண்ணுறாரு. தன்னோட இயக்கத்துக்கு நேர் எதிரியாக இருக்கக்கூடிய ஐயா ஸ்டாலின் அவர்களை போய் வீட்டில் பார்க்குறாரு. ஸ்டாலின் அவர்கள் சூப்பராக ஆடினார். ஐயா இருக்கிற இடத்துல இருங்க, எனக்கு வந்த தகவல் அங்கேயே இருங்க, விசுவாசத்தை இங்கே காட்டிக்கங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. யாருமே செய்யாத தப்பு மேலே தப்பு. இதெல்லாம் ஒரு விஷயம். ஆனால் அந்த ஓபிஎஸ் அவர்கள் பிரிஞ்சு போனதுனால தான் இன்றைக்கி அதிமுக பலவீனப்பட்டு போயிருக்குன்றாங்க. அதிமுக தொண்டர்கள் தாங்க எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்க போகிறாரா தோக்க போகிறதா முடிவு பண்ண போகிறார் ஃபஸ்ட்டு, அப்புறம் தான் பொதுமக்கள். அதிமுக தொண்டர்கள் இருக்காங்களா இல்லையா? இருக்காங்க. அவங்க இதெல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஐயா ஓபிஎஸ் நீங்கள் எதிருங்க, இவரை எதிருங்க, அங்கே போகாதீங்க. சசிகலா அவர்கள் இந்த தப்பு பண்ணுவாங்களா? பண்ணல. டிடிவி தினகரன் இந்த தப்பை பண்ணாரா? முதல்ல இவங்க 2 பேருமே பெரும்பாலும் டிடிவியாவது ஓபிஎஸ் சந்தித்தார், சசிகலா இன்னும் ஓபிஎஸ் சந்திக்கவே இல்லை. இல்லைங்க, சசிகலா போய் சந்திக்கிறாங்களோ இல்லை ஓபிஎஸ், அதுதான் இவங்க 3 பேரே இன்னும் சந்திக்கல. ஆமாம். அப்படி என்ன ஈகோ? நான் ஃபஸ்ட்டு விஜய் அவர்களுக்கு இருந்த ஈகோ சொன்னேன்னா அப்புறம் சீமானண்ணன் ஈகோ சொல்கிறேன். எடு நல்ல உச்ச குரலில் கத்தி தம்பிங்களை நம்ப வச்சு தம்பி அப்படி இப்படின்றது ஒவ்வொரு தேர்தல் வந்து தோல்வி. ஏங்க நான் என்ன கேட்குறேன், நாம் தமிழர் கட்சியில் ஒரு 4 சட்டமன்ற உறுப்பினர் வந்து சட்டமன்றத்தில் போய் இதே மாதிரி கூக்குரல் இதே மாதிரி மக்கள் பிரச்சனை பேசினா வலிக்குதா? அடம் இல்லை இது. தனியாக இருந்தால் தான் கல்யாணமே ஆக மாட்டேந்த தெரிது. பேச்சுலராக இருக்கிற கதை இன்னமும் தனியாக தான் நிற்பேன். சரி ரைட்டு, அதிமுக பிடிக்காது, ஊழல் கட்சி. காங்கிரஸ் கூட்டணி திமுக பிடிக்காது. காங்கிரஸ் வந்து ஈழத்தில் நமக்கு பிரச்சனை, திமுகவோட நமக்கு ஒட்டு வரவு இல்லை, பாஜக மூஞ்சியே பிடிக்கல, ரைட்டு. விஜய் கூட போய் கூட்டணி வைக்கலாம்ல சீமான் அவர்கள், இல்லை விஜய் சீமான் அண்ணனோட வந்து கூட்டணி வைக்கலாம்ல. எல்லாம் வந்தவனும் முதலமைச்சர் தான் ஆயிடணும். அப்போ இந்த பூத்தில் உட்காந்து பூத்து பார்க்குறது, அண்ணன் வீட்டில் நிகழ்ச்சி வச்சுருக்கேண்ணே, அப்புறம் அண்ணன் 50,000 ரூபா கேட்குறாண்ணே கரண்ட்டு பில்லுக்கு அப்படின்னா, கவுன்சிலர்ப்பா நம்ம வேண்டப்பட்டோம்ப்பா 30,000 ரூபா வாங்கிக்கப்பா, நான் 10,000 வாங்கிக்கலாம்ப்பா, நீ 20,000 இந்த குறைச்சி விட்றது, இந்த சர்வீஸ்லாம் பண்ணுறாங்களே அவங்களுக்குலாம் என்ன இருக்குது அரசியலில்? எவ்வளோ பேருங்க ஃப்ரீ சீட்டு வாங்கி கொடுப்பாங்க காலேஜில், இத்தனை எம்எல்ஏ வாங்கி கொடுத்துருப்பாங்க, எத்தனை அரசியல்வாதிகள் ஈக்யூ ரிலீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. சாவு விழுந்திருக்கோம், வசதி இருக்காது. கராத்தே தியாகராஜன் உதாரணத்துக்கு பிஜேபியில், அவர் பிஜேபியில் இருக்கிறாருன்னு தான் தெரியும். அவர் துணை மேயராக இருந்தப்போ எத்தனை சாவை எடுத்து போட்டிருக்காரு தெரியுங்களா? இல்லாதப்பட்டவன் செத்து போயிட்டால் அந்த சாவை வந்து கிட்டேருந்து எடுத்து போட்டு ஃபோனை பண்ணி 3 லெவலில் சொல்லுவார். ஜோன் ஆஃபீஸ்லேயே சொல்லுவார், டே வேண்டப்பட்ட ஒருத்தர் வரான் பாவம் இல்லாதப்பட்டவன் காசு கீசு கேட்டுருப்பார். அதேமாதிரி அந்த வெட்டியாக வேலை செய்கிறவங்க அந்த தொழிலாளிகளுக்கு வந்து இந்த இஎம்ஐ காரியம் செய்கிறவங்களும் ஒரு அசோசியேஷன், அந்த அசோசியேஷன் ஃபோன் பண்ணி சொல்லுவார், எதுவாக இருந்தாலும் என்கிட்ட கேட்டுங்க, அங்கே வந்து இந்த டெத் சர்டிஃபிகேட்லாம் எல்லாம் டக்குன்னு எல்லாம் கரெக்டாக ஆகிடும், 10 நாள் 5 நாளில் கரெக்டாக போகணும். இப்போ தியாகு போய் ஒரு இடத்துல நிற்கிறாரு, அந்த அவர் எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துல எதனா பண்ணியிருப்பார், தியாகு கொஞ்சம் பேர் ஓட்டு போட மாட்டாங்களா? அவருக்கு போடுவாங்க. அப்போ இது மாதிரி விஜய் கட்சிகளில் எத்தனை பேர் நீங்கள் வச்சுருக்கீங்க? மக்கள் பணி, ஒரு ரத்த தான முகம் நிறைய வாட்டி எஸ்வி சேகர் ஐயா வந்து நான் விமர்சனம் பண்ணேன். அதாவது இப்போ அவரை பண்ணலை, திமுகவில் போய் சேர்ந்தது சொன்னேன். அதிகமான ரத்த தானம் பண்ணவர் அவர் தான், சரிங்களா? எப்போ ரத்தம் எந்த லயன்ஸ் கிளப்பு ரோட்டரி கிளப்பு எதுக்கு தேவைனாலும் நீங்கள் எஸ்வி சேகர் அவருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா பட்னியாக இருந்துட்டு காலையில் வந்து ரத்தத்தை கொடுத்துருப்போம். இது தலைமை பண்பு இல்லையா? இந்த மாதிரி உங்கள் கட்சியில் எத்தனை பேர் இருக்கிறீங்க? விஜய் கட்சியில் இல்லை, எல்லாம் விசிறிகள்.
அது அவ்வளோதான். விசிறிகளுக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் கொடுக்கறது என்னால் ஒரு பத்திரிகையாளர்னா இன்னைக்கு சூழ்நிலை ஏற்றுக்க முடியும். இவ்வளோ தெளிவாக யாருமே இந்த சி ஓட்டர் இந்தியா டுடே கருத்து கணிப்பை ஒரு தரவுகளோடு சொல்லியிருக்க மாட்டாங்க. இதை மக்கள்கிட்ட கொடுக்குறோம். மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சார். நன்றி.